हर नमः पार्वतीपतये हर हर महादेवा। தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி ஆயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும் தார்கமழ் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி சீர்பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பான். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். முருகப்பெருமானுக்கென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய விரத திருநாட்களிலே கந்தபுராணத்தில் சாட்சாத்தாக அருமுகப் பெருமானே முச்சுகுந்த சக்கரவர்த்திக்கு உபதேசம் செய்து வைத்து நம்மை வந்திருக்கக்கூடிய அடியார்கள், நம்மையே சிந்தித்திருக்கக்கூடிய அடியார்கள் காமிய பலன்களையும் அதைவிட உயர்ந்ததான மோட்ச முதலியவற்றையும் நம்மிடத்தே இருந்து வேண்டி பெறுவதற்கு உகப்பான விரதங்கள் இன்னின்னவாறு இருக்கக்கூடியவை என்று தொடங்கி நீண்ட நெடியதாய் முருகப்பெருமானுடைய உபதேசமாகவே விரத படலம் என்றொரு பகுதியை அமைத்து அந்த பகுதியிலே வாரங்களிலே இந்தெந்த நாட்களிலே விரதம் அனுஷ்டிப்பது நம்மை உகப்பிக்கும் என்றும், நட்சத்திரங்களில் இன்னென்ன நட்சத்திரங்களிலே நியமத்தோடு கூடி விரதம் அனுஷ்டித்தால் அதிலே நம்முடைய வரங்களை இன்னளவிலே நீங்கள் பெறலாம் என்றும், திதிகளிலே சஷ்டி முதலிய திதிகளில் நம்மை நோக்கி செய்யக்கூடிய விரதத்திற்கு இன்னென்ன பலன்கள் உண்டு என்றும் சொல்லி வந்தவாறே நிறைவாக வருஷத்திற்கொன்றாய் வரக்கூடிய மகாஸ்கந்த சஷ்டி ஆகிற இந்த 6 நாட்களிலே அனுஷ்டிக்கக்கூடிய விரதத்திற்கு இன்னென்ன நியமங்கள், அந்த நியமத்தோடு கூடி இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு இப்படியெல்லாம் நாம் அனுகிரகம் செய்வோம் என்று நேரடியாக முருகப்பெருமானே வகுத்து சொன்ன விரதங்களுக்குள்ளே அருமுகப்பெருமானை மிகவும் உகப்பிப்பதான விரதமாய் விளங்கக்கூடிய மகாஸ்கந்த சஷ்டி புண்ணியமான விரத காலத்திலே இருக்கிறோம். சமீப காலங்களிலே பழவடியார்கள் என்று சொல்லக்கூடிய அளவையும் கடந்து தொன்று தொட்டு பாரம்பரியமாக சஷ்டி விரதம் அனுஷ்டித்து வரக்கூடியவர்கள் என்பதையும் கடந்து சமீப காலங்களிலே மகாஸ்கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பது குருவருளாலும் திருவருளாலும் இன்னும் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்படி ஒரு சந்தர்ப்ப விசேஷத்திலே மகாஸ்கந்த சஷ்டியாக விளங்கக்கூடிய இந்த 6 தினங்களும் அனுஷ்டிக்கவிருக்கக்கூடிய ஸ்கந்த சஷ்டி விரத காலத்தில் அவசியமாக நாம் செய்யப்பட வேண்டிய ஒரு சில கடமைகளிலே முருகப்பெருமானுடைய பெருமைகளை சிந்திப்பதும் அதை வாயார நாம் சொல்லி மகிழ்வதும் பிறர் சொல்ல கேட்பதும் முக்கியமான கடமையாகவே வகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப பேர் விரதம் என்பதை ஏதோ பட்டினிக்கான காலம் போலே கொள்ளுகிறோம். காலையிலிருந்து மாலை வரை பசித்தவாறே பட்டினி கிடந்தால் அது விரதம் என்ற அளவிலே வைத்து கொண்டிருக்கிறோம். இது காலப்போக்கிலே அப்படி ஒரு அவமான சிந்தனை தோன்றிவிட்டது. விரத காலத்தில் உணவு உட்கொள்ளக்கூடாது என்பதை நியமமாக வைத்ததற்கு காரணம், அந்த உணவு உட்கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிடம் அந்த நேர பொழுதை கூட உடம்பிற்கான சுகத்தை தரக்கூடிய உணவை துறந்து அந்த 20 நிமிடத்தையும் சேகரித்து அதிலே ஏதானா 2 ஆவர்த்தி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்ய முடியுமா? அந்த 1/4 மணி நேரத்தில் 20 நிமிஷத்தில் ஒரு 10 திருப்புகழ் பாடல்களை நாம் பாட முடியுமா?
அந்த 20 நிமிடத்தில் ஓடிப்போய் சுவாமி புறப்பாட்டை தரிசனம் செய்து வர முடியுமா என்று உடலுக்கு சுகம் தரக்கூடிய செயல்களை எல்லாம் துச்சமாய் கருதி அதிலிருந்து மீண்டு அதிலே நாம் சேமிக்கக்கூடிய காலப்பொழுதையும் முருகப்பெருமானுடைய சிந்தனையிலே செலுத்துமாறு செலவிட வேண்டியது. மற்றொரு காரணம், இந்த காலத்திலே நாம் நிறைய வழிபாடுகளை அதிகப்படுத்திக் கொள்கிறோம். நித்திய பாராயணங்களிலிருந்து இன்னும் அதிகமான ஞான நூல்களை, சாத்திரங்களை, தோத்திர நூல்களை எல்லாம் பாராயணத்திலே சேர்த்துக் கொள்கிறோம். முருகப்பெருமானுடைய பெருமைகளை கூறக்கூடிய நூல்களுக்கா பஞ்சம். திருமுருகாற்றுப்படை தொடங்கி சமீப காலத்திலே வாழ்ந்தருடைய மகான்கள் வரையிலும் முருகப்பெருமானை பாடாத தமிழ் புலவர்கள் இல்லை. அவரவர்களுக்கு முருகன் செய்த அருளை எல்லாம் அவர்கள் வியந்தோதி பாடிய பிரபந்தங்களை, தோத்திரங்களை எல்லாம் பாராயணம் செய்து வருகிறோம். சாதாரணமாக நித்தியம் செய்து வந்த பாராயணத்தை விடவும் அதிகமாகவே செய்கிறோம். அப்படியெல்லாம் செய்யும் போது அனுபூதி முதலிய பிரபந்தங்களை, ஒரு உதாரணத்திற்கு கந்தர் அனுபூதியை எடுத்து வைத்துக்கொண்டு பாராயணம் செய்யும் போது அதில் வரக்கூடிய சில வரிகள் உள்ளே சென்று ஊடுருவி போய், ஐயோ நாமும் இதுபோலே எல்லாம் இருந்தோமே, இப்படி ஒரு துக்கச் செயல்களிலே நாமும் ஈடுபட்டோமே, இதுபோலே வழியில்லா வழியிலே நாமும் ஈடுபட்டோமே என்று எண்ணி அதிலிருந்து நம்மை முருகப்பெருமான் காத்து கொடுத்தான் என்று அந்த சிறப்பை நினைத்து பார்க்கும்போது பாராயணம் செய்து கொண்டிருந்த அந்த கிரமத்திலிருந்து சற்று நிறுத்தி அந்த இடத்திலே நம் கண்களில் இருந்தும் 2 துளிகள் துளிர்க்கும். அப்போது நம்முடைய எண்ண ஓட்டம் முருகப்பெருமான் செய்தருடைய சிறப்புகளை எல்லாம் நினைத்து, அப்படிப்பட்ட பெருமானுக்காக ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கிறேன், அவன் எனக்கு செய்த அந்த சிறப்புகளை எல்லாம் நினைத்து பார்க்கவும் இனிமையாக இருக்கிறதே, அத்தனை தூரத்திற்கு துர்கதியிலே இருந்த என்னை இத்தனை தூரத்திற்கு உசத்தி இவ்வளவு உயர்ந்த ஒரு நிலையிலே வைத்திருக்கிறானே என்று நாம் சிந்தித்து மகிழ்ந்து உணவு உட்கொள்வதற்கான நேரத்தை கடந்து போய் மறந்து போய், இந்த நேரத்திலே நாம் சாப்பிட வேண்டும், இந்த நேரத்திலே நாம் தூங்க வேண்டும் என்பன போன்ற நித்தியம் நாம் கடைபிடித்து வந்த உடம்பிற்கு சுகம் தரக்கூடிய செயல்களிலிருந்தே மறந்து போய் அதை இழப்போமா? அப்படி இருந்து உணவு, தூக்கம் முதலியவற்றை கடந்து உண்ணா நோன்பு, உறங்கா நோன்பு என்றெல்லாம் நோன்போடு கூடித்தான் சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டியது. கார்த்தாலே இருந்து சாப்பிடாமல் இருக்கணும், அவ்வளவுதானே. இது இல்லை, இதற்காக அனுஷ்டிப்பது இல்லை உண்ணா நோன்பு என்பது. அந்த பக்தியிலே நாம் தோய்ந்து தோய்ந்து உண்பதற்கான நேரம் கடந்து போய் மறந்து போய் இழப்பது, அந்த நிலைக்கு போய் அதை இழக்க வேண்டும். சரி, அத்தனையும் முடியலை என்றாலும் மற்றொரு கடமையாக சொல்லப்பட்டிருக்கும் முருகப்பெருமானுடைய பெருமைகளை சிந்திப்பதும், சிந்திக்கதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதிலே கலந்து கொள்வதையும் இறைவன் நமக்கு அதை ஒரு கடமையாக்கி வைத்திருக்கிறார். அந்த அளவிலே முருகப்பெருமான் அவருடைய பெருமைகளை பேசும் அடியார்கள் திருவுள்ளத்தில் தான் இருக்கக்கூடிய சிறப்பை காட்டிக் கொடுக்கிறார். எங்கெல்லாம் அவருடைய பெருமைகளை நாம் ஸ்மரிக்கிறோமோ அப்போதெல்லாம் தம் திருவுள்ளத்திலே இருந்து பெருமான் மிகவும் உகந்து நம் உள்ளத்திலே இருக்கும் நிலையை காட்டித் தருகிறார். சைவ சித்தாந்த மரபிலே முருகப்பெருமானுக்கு சைவாகமங்களும் கூட சொல்லும்போது அருமுகச் சிவனார், குமார பரமேஸ்வரர் என்று திருநாமம் சாற்றி அழைக்கிறது. சைவாகமங்கள் முருகப்பெருமானுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்பு திருநாமங்களிலே ஒன்று குமார பரமேஸ்வரர். சாட்சாத்தாக பரம்பொருளாய் விளங்கக்கூடிய சிவபெருமான் அவருக்கு ஒரு இளமை தோற்றம் கொடுத்தால் எப்படி இருக்கும்னா முருகப்பெருமானை போலே இருக்கும். முருகப்பெருமான் குமாரர், நித்தியமும் குமர தோற்றத்திலேயே இருக்கக்கூடியவர். 14-16 வயது பிள்ளை, அந்த தோற்றம் எப்போதும் இருப்பது முருகப்பெருமானுடைய சிறப்பு. சிவபெருமானை இப்படி நாம் குழந்தையாக இளையவராக மாற்றியெல்லாம் பாவித்து பார்ப்பதில்லை. அவருக்கு இந்த மாற்றங்களே கிடையாது, எப்போதும் ஒரே போல இருப்பார். அவர் வயதடைந்தால் எப்படி இருக்கும் இப்படியெல்லாம் மாற்றுவதில்லை, எப்போதும் ஒரே நிலையிலே இருப்பார். ஒருவேளை ஒரு ஆசையினாலே சிவபெருமான் ரொம்ப ஒரு யவ்வன பருவத்திலே இளைஞராக இருந்தபோது எப்படி இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் முருகப்பெருமானை பார்த்து கொள்ளுங்கள். முருகர் எப்படி இருக்காரோ இப்படித்தான் சிவபெருமான் இருப்பார். அதனால்தான் சுவாமியை சொல்லும் போது குமார பரமேஸ்வரர் என்ற அவருக்கு ஒரு திருநாமத்தை சைவாகமங்கள் சாத்துகின்றன. அப்படி சிவமே வடிவாய் தோன்றிய ஞானஸ்கந்தனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை உகப்பிப்பதற்கென்று ஏற்பட்ட விரதங்களிலே முருகப்பெருமானே திருவாய் மலர்ந்தருடைய விரதங்களில் தலையாயதாய் கருதப்படுவது மகாஸ்கந்த சஷ்டி விரதம். அந்த விரதத்தை ஆண்டிற்கு ஒரு முறை அனுஷ்டிக்கக்கூடிய மகா உத்தமமான புண்ணிய காலத்திலே இருக்கிறோம். அதிலேயும் பிரதோஷ காலம். இன்றைய நாட்பொழுதிலே பல திருத்தலங்களிலும் முருகப்பெருமான் உமாதேவியாரிடம் சென்று சக்திவேல் பெறக்கூடிய திருநாள் ஸ்கந்தசஷ்டி வைபவத்திலே 5ஆம் நாள் உற்சவமாக கொண்டாடுவார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான அந்த 5வது நாள் மாலை பொழுதிலே சைவாகமம் சிறந்து விளங்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் பல அடியார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாம் வந்து தரிசித்து சென்ற இந்த திருத்தலத்திலே ஸ்கந்தசஷ்டி விரதத்தின் 5ஆம் நாள் மாலை திருச்செந்தூர் திருப்புகழ் என்ற தலைப்பிலே உரையாற்றுவதற்கு அடியனை பணித்த திருவருளையும் குருவருளையும் மீண்டும் ஒரு முறை எண்ணி துதித்து இன்றைய மாலை விஷயத்திற்கு செல்லுகிறேன். திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு
கௌமார சமய ராஜதானி என்று பெயர். ராஜதானி என்றால் தலைநகரம். எப்படி சிவனடியார் பெருமக்களுக்கு திருவாரூர் திருத்தலம் தலைநகரமாக இருக்கிறதோ அதுபோலே முருகப்பெருமானுடைய வழிபாட்டிடங்களுக்குள்ளே தலையாயதாக சொல்லப்படுவது திருச்செந்தூர் திருத்தலம். செந்திலம்பதி, சீரலைவாய், செந்தூர் என்று இப்படி ஜெயந்திபுரம் என்று இன்னும் பல அற்புத திருநாமங்களால் அழைக்கப்படும் திருத்தலம். புராணச் சிறப்புடைய திருத்தலம், இதிகாசங்களிலே கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய திருத்தலம், அதன் பிறகு எழுந்த பல்வேறு நூல்களிலும் கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய திருத்தலம். தேவார முதலிகளுக்குள்ளே அப்பர் சுவாமிகள் இந்த திருத்தலத்தின் சிறப்பை வைத்து பாடுகிறார். அதிலும் குறிப்பாகவே நம் செந்தில் மேய வள்ளிமணாளர் என்று முருகப்பெருமானுக்கு திருநாமம் சாத்தி நம் செந்தில் என்று அந்த திருத்தலத்தோடு தமக்குரிய தொடர்பை வலியுறுத்தி சொல்லுகிறார் அப்பரடிகள். இப்படி சமய சந்தான ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் உகப்போடு கொண்டாடிய திருத்தலம் திருச்செந்தூர் திருத்தலம். சங்க இலக்கிய நூல்களிலிருந்தே கொண்டாடப்படும் சிறப்பு செந்தூர் தலத்திற்கு உண்டு. அப்படின்னா தமிழிலே இலக்கியங்கள் எப்போது தோன்றியதோ அப்போதிலிருந்து செந்தூர் திருத்தலத்தின் சிறப்பு பேசப்படுகிறது. அந்த செந்தில் நகரிலே முருகப்பெருமான் பரம சைவராக காட்சி தருகிறார். அந்த திருத்தலத்தின் சிறப்பு சுவாமிக்கு அந்த தலத்திலே சுப்பிரமணிய சுவாமி என்பதையும் விடவு உகப்போடு கூடி சிவசுப்பிரமணிய சுவாமியாக கொண்டாடுவார்கள். நித்தியமும் சிவபூஜகராகவே முருகப்பெருமான் காட்சி தரும் திருத்தலம் செந்தூர் திருத்தலம். மற்றைய திருத்தலங்களிலெல்லாம் ஞானதண்டாயுதபாணியாக வீற்றிருக்க செந்தூர் திருத்தலத்திலே நித்திய சிவபூஜகராக கையிலே மலரேந்தி தமக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனிக்கு மலரிட்டு அர்ச்சிக்கக்கூடிய சிவபூஜகராகவே காட்சி தருவார். சிவபூஜைக்கு அடிப்படை தேவை புஷ்பங்கள். புஷ்பம் மட்டும் இருந்தாலும் அதை வைத்துக்கொண்டே அத்தனையும் செய்து முடிக்கலாம். அப்படி அந்த பூஜா திரவியங்களில் உயர்ந்ததாய் கருதப்படும் புஷ்பத்தை கையிலேந்தி ஒரு கையிலே ஜபமாலையோடு கூட காட்சி தரக்கூடிய அற்புத திருக்கோலம் செந்தூர் திருத்தலத்திலே நாம் தரிசிக்கக்கூடிய திருவுருவம். அப்படி தாமே ஞானஸ்கந்தராக பரமசைவராக முருகப்பெருமான் கோயில் கொண்டிருக்கக்கூடிய செந்தூர் திருத்தலத்திற்கு கௌமார சமய ராஜதானியாய் முருகனடியார்களுக்கு தலைநகரமாக விளங்கக்கூடிய அந்த திருத்தலத்தில் அருணகிரி பெருமான் அதீதமாக ஈடுபடுகிறார். அதிகப்படியான திருப்புகழ் பாடல் பெற்ற திருத்தலம் என்று கொண்டால் அது ஆவினன்குடி திருத்தலம். பழனியம்பதிக்குத்தான் அதிகப்படியான திருப்புகழ் பாடல்களை அருணகிரியார் வழங்கியிருக்கிறார். 1300 திருப்புகழ் பாடல்கள் சற்றேறக்குறைய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய திருப்புகழ் பாடல்கள். அதிலே பெரும்பான்மை பாடல்கள் பழனியம்பதிக்குத்தான் ஏற்பட்டது. திருவாவினன்குடி, பழனின்னு ரெண்டையும் சேர்த்து கணக்கில் கொண்டால் அதிகப்படியான திருப்புகழ் பாடல்கள் பெற்ற தலம் பழனி. அதை அடுத்து இரண்டாவதாக சிறப்பித்து சொல்லப்படுவது திருச்செந்தூர் திருத்தலம். முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் வெளிப்படுத்திய திருத்தலம் செந்திலம்பதி. முருகனுடைய அவதாரத்திற்கு நோக்கம் ஆணவம் முதலிய குறைகளின் வடிவமாக இருந்த அசுரர்களை சம்ஹாரம் செய்வது, அசுரர்களைப் போன்றே நம்முள்ளே இருக்கக்கூடிய குணங்களை தம்முடைய திருக்கை வேலால் நீக்கி ஞான நிலைக்கு நம்மையும் உயர்த்துவது. இந்த இரண்டு காரியங்களும் முருகனுடைய அவதாரத்திற்கு முக்கிய நோக்காக சொல்லப்படுகிறது. ஒன்று குறையை நீக்குவது, மற்றொன்று நிறைத்து கொடுப்பது. எந்த குறையை நீக்கினார் என்றால் ஆணவம் முதலிய மலங்களை நீக்கினார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நீக்கினார். அது எப்படி நீக்க முடியும்னா கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய திவ்யாயுதம், சக்தியாயுதம், திருக்கை வேல், அந்த வேலாயுதத்தாயரே நம்மை தீண்டி முருகப்பெருமான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் தீர்த்தார். அப்போ உள்ளுக்குள்ளே அதுவரையில் ஆணவம் என்கிற மலம் நிறைந்திருந்தது. தன்னுடைய வேலால் தீண்டி அதை நீக்கி கொடுத்தார். சரி, இப்போ அந்த இடத்திலே இருந்த வஸ்து காணாமல் போயிடுச்சுன்னா இப்போ அந்த இடத்துல இடம் இருக்கே, அதை எதையான கொண்டு நிரப்பணுமேன்னா அறியாமையை நீக்கிய இடத்தில் ஞானத்தை கொண்டு வந்து நிரப்பினார். எந்த இடத்திலே அதுவரையில் இருள் கவ்வி இருந்ததோ அந்த இருள் நீங்க ஞான ஒளியை அடியேன் உள்ளே ஏற்றி வைத்தார். அடியாருடைய மனசை ஒரு குகை போலே பார்க்கிறோம். ரொம்ப ஆழமாக இருக்கும், ரொம்ப இருண்டு இருக்கும். அந்த குகைக்குள்ளே செல்வதற்கே நாம் தயங்கி வெளியேயே நிற்போம். ஆனால் அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் தெரிந்த ஒருத்தர், நீ ஏன் பயப்படுற, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம கையை பிடித்து அழைத்து கொண்டு உள்ளே போய் அந்த குகையின் முடிவிலே ஒரு வெளிச்சத்தை காட்டி கொடுக்கிறார்னு வைத்துக் கொள்வோமே. ஒரு பெரிய ஒளியை காட்டி கொடுத்தார். இவ்வாறு இந்த ஆழ்ந்த குகையின் முடிவிலே ஒரு பெரிய ஒளி இருக்குன்னு காட்டி கொடுத்தார்னா அதன் பிறகு நமக்கு அந்த குகைக்குள்ளே பிரவேசம் செய்வதிலே பயம் இருக்கார். அடியார்களுடைய மனமாகிற குகையின் உள்ளேயும் அறியாமை இருள் சூழ்ந்திருக்க அந்த இருள் நீங்கி ஞான ஒளி பெருக்கெடுக்க ஆச்சாரியராக முருகப்பெருமானே இருந்து உள்ளே அழைத்து சென்று போய் ஞான ஒளியை அங்கே காட்டி கொடுப்பர். அந்த ஒளியாகவும் தானே இருப்பர்.
குகையின் உள்ளே ஒளியாயிருந்து ஒளிர்வதால் தான் முருகப்பெருமானுக்கு குகன் என்ற திருநாமம் வாய்க்கப்பெற்றது. முருகப்பெருமானுக்கு குகன் என்ற திருநாமம் சிறப்பான திருநாமமாக அருணகிரி பெருமான் கந்தர் அனுபூதியிலே விசேஷமாக வைத்து சொல்லுவார். முருகன், குமரன், குகன் என்று இந்த 3 திருநாமங்களை தனியே வைத்து சொல்லுவார். அந்த குகனாக குருபரனாக முருகப்பெருமான் தான் ஹிருதயமாகிற குகையின் முடிந்த முடிவிலே ஞான தெளிவாக தான் காட்சி தருகிறார். அந்த முருகப்பெருமானை அண்டி இருந்த அருணகிரி பெருமானார் ஒரு 6 திருப்புகழ் பாடல்களை அங்கே பாடிய பாடல்களை இன்றைய மாலை பொழுதின் சொற்பொழிவிற்கு விஷயமாக கொள்ளுகிறேன். முதல் திருப்புகழ் பாடல் அருணகிரி பெருமானுடைய திருப்புகழிலே பல திருப்புகழ் பாடல்களிலும் அவர் தம்முடைய வாழ்க்கையின் முந்தைய பகுதிகளை பற்றி சிந்திப்பார். இளம் வயதிலே தான் செய்த செயல்களை எல்லாம் நினைத்து பார்த்து, இதெல்லாம் கூடாத செயல்களாச்சே, இதிலெல்லாம் நான் ஈடுபட்டேனே, அதிலெல்லாம் ஈடுபட்டதாலே இத்தனை தோஷங்களை அடைந்தேனே, வாழ்க்கையிலே இவ்வளவு பிணிகளுக்கு இடம் கொடுத்தேனே, இத்தனை குறைகளுக்கு ஆளானானேன் என்று தான் வருந்தக்கூடிய பாடல்கள் அநேகம் இருக்கும். பெரும்பான்மை பாடல்களில் முதல் சில வரிகளில் இதை சொல்லிடுவார். இப்படியெல்லாம் காமம், குரோதம் முதலிய துர்க்குணங்களுக்கெல்லாம் ஆளாகி அதிலே ஈடுபட்டு கூடாத சேர்க்கை, தவறான போக்கு, இதிலெல்லாம் காலம் கழித்து துன்ப நிலையிலே துவண்டிருந்தேனை காத்து கொடுத்தார் முருகப்பெருமான் என்று கொண்டு வருவர். அதில் சில வரிகளை வாசிக்கும் போது நமக்கே சுவாமிகள் இப்படியெல்லாம் செய்திருப்பாரா என்று ஒரு எண்ணம் வரும். அருணகிரி பெருமானுக்கு தன்னுடைய முந்தைய பக்கங்களை பற்றி சொல்லிக் கொள்வதிலே எந்த விதமான இடர்பாடும் இருந்ததாக தெரியவில்லை. ஆமாம், இதெல்லாம் செய்தேன் தான். ஆனால் இன்னைக்கு அடியனுக்கு முருகப்பெருமான் செய்த அருள் எத்தகையது தெரியுமான்னு காட்டி கொடுக்கணும். எது சரின்னு காட்டி கொடுக்கணும்னா அப்போ எது தவறுங்கிறத ஒன்று உதாரணத்துக்கு வைத்துத்தான் ஆக வேண்டும். பலரும் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம், உலகிலே இறைவன் இன்பம் துன்பம் இரண்டையும் ஏன் ஒரு சேர வைத்தான்? நல்லது தீயது இரண்டையும் ஒரு சேர ஏன் வைத்தான்? உலகம் முழுக்க இன்பமாக இருக்கட்டும் போட்டுமே, தீமை எங்குமே இல்லாமல் எல்லாமே நன்மையாக இருக்கட்டுமே, ஒரு வேளைக்கு அப்படி கற்பனை பண்ணி பார்ப்போமே. எல்லாம் நன்மையாகவே இருந்து விட்டதென்றால் நல்லது எதுங்கிறத நம்மாலே அளவிட்டு புரிந்து கொள்ளவே முடியாது. எது சரின்னு வரையறை செய்யணும்னா இது தவறு, இது போல இல்லாதிருப்பது சரி. அப்போ உலகில் இரண்டையும், எல்லாவற்றிலும் இரண்டையும் ஒரு சேர இறைவன் வைத்ததற்கு காரணம், நன்மை இது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எது தீது இல்லையோ அது நன்மையுடையது, எது தவறோ அதற்கு பாரு அது தப்பு, அதை சுட்டி காட்டிவிட்டால் அந்த தவறை செய்யாதே, அதை செய்யாமல் இருந்தால் நன்மை பெறுவாய். அடிக்கடி நிறைய பேர் கேட்பது, உலகத்திலே இந்த துன்பத்தை ஏன் வைக்க வேண்டும், நோய்வாய்ப்படும் நிலையை ஏன் வைக்க வேண்டும், எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுள்ளாமே, இறைவன் ஏன் எல்லோரையும் ஒரு போலே வைக்காமல் இன்பம் துன்பம் இரண்டையும் ஒரு சேர ஏன் வைத்தார், நன்மை தீமைகளை ஒரு சேர ஏன் வைத்தார்னு கேட்டார். இதுதான் நல்லதுன்னு தெரியணும்னா தீயது எதுவோ அது இருக்கணும், அதை காட்டி கொடுத்து இது தீது, அதனால் அதிலிருந்து மாறுபட்ட இது நன்மை உடையதுன்னு வரையறை செய்யணும். இந்த வரையறைக்காக வேண்டி எல்லாவற்றையும் ஒரு சேர தொகுத்து தொகுத்து பெருமான் வைத்தார் என்று பார்க்கிறோம். அந்த அளவிலே சொல்லும்போது அருணகிரி பெருமான் இன்னென்ன நிலைகளிலெல்லாம் ஈடுபட்டிருந்தேன், அது ஒரு கால பொழுது, இப்படியெல்லாம் கூடாத சங்காத்தத்திலே கூடியிருந்தேன், அது ஒரு கால பொழுது, காமம் குரோதம் முதலியவற்றிலெல்லாம் ஈடுபட்டு இருந்தேன், அது ஒரு காலம். அப்படி இருந்த அடியேனையும் முருகப்பெருமான் கை கொடுத்து தூக்கிவிட்டான், அடியேனையும் உயர்ந்த ஒரு பிறப்பு ஆக்கி வைத்தான், முடிந்த முடிவிலே முத்தி இன்பத்தையும் கொடுத்தான். இப்படி பொருள்படவே பல பாடல்களை பாடுவார். இதில் தொடக்கத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாடல் இதே போலத்தான் ஆரம்பித்திருப்பார். சாமான்யமாக ஒரு வாழ்க்கையிலே நாம் வேண்டி இருப்பது என்ன? பிறந்தோம், கல்வி பயின்றோம், உரிய ஒரு வயசு வரும்போது அதற்கு தகுதியாக ஒரு பணிக்கு சென்றோம், அந்த பணியின் மூலம் ஒரு கல்யாணத்தை செய்து வைத்தார்கள், அந்த கல்யாணத்தினாலே பிள்ளை பிறந்தது, அப்படியே வாழ்ந்தோம், ஒரு நாளிலே இறந்துபட்டு போகிறோம். இதை பெரும்பான்மை இதுதான் வாழ்க்கை முறை, இப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கோம். வேதாந்தம் சொல்லும், குடும்பஸ்தனாக இருப்பவனுக்கு ஒரு நாள் பொழுதிலே சூரியன் உதிக்கும் போது ஒரு எண்ணம், சூரிய அஸ்தமனத்தின் போது ஒரு எண்ணம் வருமா. இதுதான் அவனுக்கு வாழ்க்கையே. சூரியன் உதிக்கும் போது நந்தந்தேருதிர் ஆதித்யன் உதிக்கக்கூடிய காலத்திலே இன்றைய காலை பொழுது தொடங்கிவிட்டது, வேலைக்கு போகணும், சம்பாத்தியம் சேர்க்கணும், இது அவனுடைய காலை பொழுதிற்கான காரியமாக இருக்குமா. அதற்கு தகுதியாகவே அதில் எல்லாவற்றிலும் ஈடுபட்டு காலை பொழுதுன்னா ஓடி ஒழிச்சு சம்பாதிக்கணும், இதை ஒரு கணக்காக்கி வைத்துக் கொள்வான். சரி, சூரியன் மறையும் காலத்தில் என்ன பண்ணுவான்னா, நந்தந்தே அஸ்தமிதே ரவோ,
ரவிங்கிற சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய காலத்திலே சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருவான். தன் மனைவி தன் மக்கள்னு சந்தோஷமாக இருந்து அன்றைய பொழுதை முடித்துக் கொள்வான். சரி, மறுபடியும் சூரியோதயமாகுமே, அப்ப என்ன செய்வான்னா இதுவே தொடரும், அவ்வளவுதான். இன்றைய காலை பொழுது சூரியன் உதித்தான், போய் இதையெல்லாம் சம்பாதித்து கொண்டு வந்தேன். மாலை பொழுது வந்தது, பிள்ளை குட்டிகளோடு மகிழ்ந்தேன். இது இப்படியே தொடர்ந்து ஓட்டி விடலாம்னு வாழ்க்கையை நினைத்துக் கொள்வான். இது ஏதோ சரியாத்தானே இருக்குன்னு பெரும்பான்மைப்படும். ஆனால் கடைசியில் ஒரு காலம் வரும், இத்தனை நாள் யாருக்கு உழைத்தோம், எதற்காக உழைத்தோங்கிற ஒரு சந்தேகம் வரும் அளவிற்கு காலச்சூழல் நிச்சயம் மாறும். அது பெரிய அரசர்களே ஆரம்பித்து சாமானியர்கள் வரையில் ஒரே போலத்தான். இத்தனை நாள் எதற்கு இத்தனை சிரமப்பட்டோன்னு நமக்கு சந்தேகம் வரக்கூடிய அளவிலே வாழ்க்கை ஒரு இடத்துல கொண்டு போய் விடும். அப்போது நினைத்து பார்த்தால், ஐயோ இவருக்கு சேர்க்கணும், அவருக்கு சேர்க்கணும், இவனுக்கு செய்யணும், அவளுக்கு செய்யணும்னு செய்ததெல்லாம் விழலுக்கிரைத்த நீராய் போய் கடைசியில் எனக்கென்னு வந்து நிற்கும்போது அதற்கு விடையில்லாமல் தனித்து இருக்கிறேனேன்னு ஒரு சிரமத்திற்கு ஆளாவான். அப்படி ஒரு சூழல் வரும்போது எதற்கு இந்த வாழ்க்கை, என்ன இதற்கு பொருள்னு தெரியாமல் கலங்கி இருக்கும் போது இதைவிட மேம்பட்டதான வாழ்க்கைக்கு ஒரு பயன் இருக்கு. சூரிய உதய காலத்திலே அவசர அவசரமாக போய் சம்பாதித்தேன், சூரியஸ்தமனம் வந்தபோது வீட்டிற்கு வந்து அதை சேர்த்து வைத்து பிள்ளை குட்டிகளோடு இருந்தேன். இந்த வாழ்க்கைத்தானே வாழ்ந்த, இதில் ஒன்றும் தப்பில்லையே. இது முடிந்த பிறகு இந்த கால சூழலிலே தனித்து நான் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே யாருக்காக இதையெல்லாம் செய்தேனோ அவர்கள் யாரும் என்னோடு இல்லாத போது இப்படியே வாழ்ந்த வாழ்க்கைக்கு பயன் என்னவோன்னு ஒரு துக்க நிலைக்கு அவன் தள்ளப்படுவான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் நமக்கு வராதுன்னு ஒரு தைரியத்தை சொல்லிக்கொள்வோம். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய உதாரணங்களை எடுத்து பார்த்தால் நம்ம வீட்டிலேயே ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கும். பெரிய பெரிய அரசர்களுக்கும் இதான் நடந்தது. சமுதாயத்திலே இவர்கள் ரொம்ப பெரியவர்கள், இவர்கள்லாம் நிறைய சொத்து சேர்த்தவர்கள், சம்பாத்தியம் எல்லாம் உண்டுன்னு அவர்களுக்கும் இதே நடந்திருக்கும். இதுதான் வாழ்க்கைக்கு பயன்னு நினைத்து தன்னுடைய பயனை குறைத்து கொண்டானே. ஆனால் ஒருவன் இந்த நிலைக்கு அவன் செல்லக்கூடியதற்கு சகல விதத்திலும் சாத்தியக்கூறுகள் அதீதமாக உண்டு. அப்போ இதை கடந்து நான் வாழ வேண்டிய வாழ்க்கை என்னங்கிற ஒரு சந்தேகம் வரும், ஒரு குழப்பம் வரும். அப்போ வாழ்க்கைக்கான பொருளை அவன் தேடிக்கொண்டு செல்வான். ரொம்ப பேருக்கு அதற்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காதபடிக்குத்தான் வாழ்ந்து முடித்து விடுகிறோம். அப்போ இதற்கு மேலே மிஞ்சியதாய் ஒரு பொருள் உண்டேங்கிற எண்ணம் வரும்போது அருணகிரியாருடைய பாடல்கள் நமக்கு பொருள் வரும். இப்போ எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முதல் பாடலிலேயே ரொம்ப இனிமையான சின்ன திருப்புகழ் பாடல். பொருள் ஆழம் எல்லா திருப்புகளுக்கும் அதீதமாக இருக்கும், அளவிலே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த பாடல் வரியார் கருங்கன் மடமாதர் என்று தொடங்கக்கூடிய திருச்செந்தூர் திருப்புகழ் பாடல். 8 வரித்தான் பெரும்பான்மை திருப்புகழ் பாடல்கள் இருக்கும். ஒரு வரிக்கு 3 சொல் 4 சொல்லில் ஆரம்பித்து ஒரு வரிக்கு 20-24 சொற்கள் வரையில் வைத்து பாடியிருக்க. 8 வரித்தான் பெரும்பான்மை பாடல்கள் இருக்கும். வரியார் கருங்கண் மடமாதர் மகவாசை தொந்தம் அதுவாகி. வாழ்க்கையை நான் வாழ்ந்த விதம் எப்படி தெரியுமா? 2 வரியில் சொல்லிடுறேன். 2 விஷயத்துக்கு தான் கவலைப்பட்டேன். ஒன்று, இளமை பருவம் இருந்தபோது அழகான ஒரு மனைவி வேண்டும்னு தேடி 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 பார்த்தேன். அதிலேயும் நான் ஈடுபட்டது கண்கள் அழகாக இருக்கணும், அந்த பெண்ணிற்கு கண் அவ்வளவு நேர்த்தியாக இருக்கணும். வரியார் கருங்கண் மடமாதர், அந்த கண்ணினுடைய கோடுகள் இதுபோல யாருக்குமே இல்லைன்னு சொல்லும்படியான அருகி இருந்த ஒரு கண்ணழகோடு கூடிய ஒரு பெண், அவளுக்காக அத்தனை காலத்தை நான் கடத்தினேன். வரியார் கருங்கண் மடமாதர். சரி, இப்போ அவளை பார்த்து தேடி பிடித்து எதையோ செய்து கல்யாணம் ஆகிவிட்டது. அடுத்து என்னன்னா, வாழ்க்கையின் அடுத்த இலக்கே என்னன்னா, அவளோடு கூடியிருந்து இன்பம் துய்த்து ஒரு பிள்ளையை பெற வேண்டியது. மகவாசை தொந்தம் அதுவாகி, மகப்பேருக்கான வாஸ்தவம் தான் அடுத்த வாழ்க்கையிலேன்னு நினைத்துக் கொண்டேன். பிள்ளை பேர் இதுதான் அடுத்த இலக்கு வாழ்க்கையிலே நினைத்துக் கொண்டேன். 2 வரியிலே பெரும்பான்மை நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையின் பயனை 6 சொற்களிலே முடித்து விட்டார். 6 சொற்கள். வரியார்க்கு அருங்கண் மடமாதர் மகவாசை தொந்தம் அதுவாகி. பிள்ளை பேரு ஏன்? சேர்த்த சம்பாத்தியத்தெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு ஒரு பிள்ளை வேணுமே. அந்த பிள்ளை பேரோடு இருக்கும்போது தானே சமுதாயத்திலே என்னுடைய நிலை உறுதிப்படுத்தப்படுகிறது. நல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டார், 4 பிள்ளைகள் பெற்றார், அவர் சமுதாயத்திலே பெரியவர். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்கு. அதற்குத்தான் இத்தனை கஷ்டத்தையும் நான் பட்டேன். ஆனால் கடைசியில் என்னாச்சு? ஒரு நாள் இது 2மே இல்லாமல் போச்சு. இன்னொரு பக்கத்திலே தினப்படி அது மாறிக்கொண்டே வந்தது. 20 வயதிலே அந்த பெண்ணுடைய கண்ணழகிற்கு நான் ஈடுபட்டேன். 40 வயதிலே பார்த்தபோது அந்த கண்ணுக்கு அந்த அழகில்லையே. 60 வயதிலே சுருக்கங்கள் இன்னும் அதிகமாச்சே. 70-80 வயதிலே எந்த கண்ணிற்காக நான் வாழ்க்கையே இழந்தேனோ, வாழ்க்கையை முழுவதும் இதற்குத்தான் விழுந்தேனோ, அந்த கண்களில் பீழையெல்லாம் புறப்பட்டுதே. அதை பார்க்க முடியல என்னால் இனிமேல். அப்போ இந்த மாற்றம் சத்தியத்துக்கு நடந்தது. ஒன்று மாறாமல் இருந்தது,
20 வயதான போது கோயிலுக்கு போனேன், சுவாமி தரிசனம் பண்ணேன், அதே சிரிப்போடு இருந்தார். 80 வயசுல தளர்ந்து போய் கோயிலுக்கு போறேன், அப்பேயும் அதே சிரிப்போடு அவர் இருந்தார். அப்போ மாறாமல் இருந்தவர் அவர் ஒருத்தர் தான். வாழ்க்கையில் அத்தனையும் மாற்றக்கூடிய மாற்றங்களுக்கெல்லாம் காலத்தை செலவு செய்து முடித்து மாறாமல் இருந்த இந்த ஒரு பொருளை கொஞ்சமேனும் பார்க்கறதுக்கு மறந்து விட்டேனேன்னு அழறார். நித்திய வஸ்துன்னு பெருமானை நாம் சொல்லுவதற்கு இதுதான் காரணம். உறுதிப்பொருள் சைவ சித்தாந்தம் சொல்லும். உறுதிப்பொருள் பெருமான் மட்டுமே. வெறும் புறக்கண் பார்வையிலே பார்த்தாலும் கூட மாறாமல் அப்படித்தானே இருக்கு. 3 வயது 4 வயது குழந்தையாக இதே திருக்கோயிலுக்கு வந்து இதே சுவாமியை தரிசனம் பண்ணது ஒரு மாதிரி நினைவு இருக்கு. அப்போ எப்படி பார்த்தேனோ அதே போல இருந்தார். 40 வயதிலே இப்போ வந்து பார்க்கும் போதும் சுவாமி அதே போல தான் இருக்கார். மாறியது என்னன்னா, நான் எதெல்லாம் உறுதின்னு நினைச்சு என்னை சுற்றி இருந்தவற்றிற்கெல்லாம் நான் காலம் செலவிட்டேனோ அது அத்தனையும் மாறிவிட்டது. இவர்கள்லாம் என் பேரில் ரொம்ப அன்பாக இருக்கிறார்கள் யாரையெல்லாம் நினைத்தேனோ அத்தனை பேரும் மாறி போய்விட்டார்கள். சுவாமி மட்டும் இன்னும் மாறாமல் இருக்கார். அப்போ உறுதிப்பொருள் இவர் ஒருவர் தான் சைவ சித்தாந்தம் காட்டி தருகிறது. அதனால தான் ஆரம்ப காலத்திலிருந்து இவரை பற்றிக்கொள் பற்றிக்கொள் பற்றிக்கொள்னு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இப்போ சைவ சித்தாந்தம் அதனாலே எல்லாரையும் அத்தனையும் துறந்து விட்டு சன்னியாசிகளாகி போய் ஆசை பாசம் எல்லாம் நீக்கி விடுங்கள் சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. சைவ சித்தாந்தம் உலகமெல்லாம் பரவிய நெறியாக மாறியதற்கு ஒரு முக்கிய காரணம் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை முறையை அப்படியே வைத்துக்கொள்ள சொல்லுகிறது. ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், பெண்ணினல்லாளோடு பெருந்தகை இருந்ததேன்னு. நீங்க சன்னியாசம் எல்லாம் தேவையில்லை, எங்க சுவாமியே பக்கத்தில் அம்பாளோட சௌக்கியமா இருக்கார், திருக்கல்யாணம் செய்து கொள்ளுங்கள், பிள்ளை பேரு பெறலாம், குறையே இல்லை, ரொம்ப சௌக்கியமா அதை எல்லாம் செய்து கொண்டு பரம்பொருள் இவன்தான், உறுதிப்பொருள் இவன்தான், வாழும் வாழ்க்கையிலே சேர்த்த செல்வத்தோடு கூட சிவபெருமானுடைய அருளையும் கொஞ்சம் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லு. அப்போ முடிகிற காலத்தில் வேறு எல்லாம் துணை துணை துணைன்னு நம்பியவர்கள் எல்லாம் விலகி போன பிறகு சேச்சா இதெல்லாம் துணை இல்லை, உறுதியான ஒரு துணை நான் ஏற்கனவே சேர்த்து வைத்தேனே சம்பாதித்து வைத்தேனேன்னு அந்த எம்பெருமானை பற்றி கொள்வதற்கான ஒரு மனப்பக்குவம் பெறப்பட்டிருக்கலாம். அது சாமானியத்தில் வராது. அது திடீர்னு 60 வயசுல இதெல்லாம் இழந்து நிற்கும் போது வந்துடுமான்னு அவ்வளவு சுலபம் இல்லை. அதனால இளமை காலம் இருக்கும் போதே 2 ஞான நூல்களை வாசித்து வையுங்கள், ஒரு 3-4 திருப்புகழ் பாடல்களை மனப்பாடம் செய்து வையுங்கள், அது கை கொடுத்து உதவும். அருணகிரியார் சொல்றார், வரியார் கருங்கன் மடமாதர் இதுக்கு ஒரு 20 வருஷத்தை அழிச்சேன், மகவாசை தொந்த மதுவாகி பிள்ளை பேரு வேணும்னு சொல்லி அந்த பிள்ளைக்காக அடுத்த ஒரு 40 வருஷத்தை கழிச்சேன். 60 வயசு ஆகி நின்ற போது இருபோதும் நைந்து மெலியாதே, காலை மாலை இந்த நேரத்தை கடக்கிறதுக்கு முடியாமல் நைந்து போய் இப்பதான் மெலிந்து விழுந்திருக்கு. 3 வரியில வரிக்கு 20 வருஷத்தை எப்படி செலவு பண்ணினேன்னு சொல்லிட்டேன். முதல் 20 வருஷம் அழகான பெண்களை தேடி சென்றேன், அடுத்த 20 வருஷம் பிள்ளைகளுக்காக வாழ்ந்தேன், இன்னொரு 20 வருஷம் கழிஞ்சது 60வது வயசுல நினைத்து பார்த்த போது இருபோதும் நைந்து மெலிந்திருந்தேன். பகல் பொழுது இரவு பொழுது எப்போ கடக்கும்னு உடம்பெல்லாம் நைந்து போய் இருந்ததாம். பார்த்து கொள்வதற்கு யாரும் இல்லை. ஓடி ஓடி யாருக்காக செய்தேனோ அவனெல்லாம் 1000 மைல்களுக்கு அப்பால் போய்விட்டான். எப்போதானா நேரம் ஒழிஞ்சதுன்னா நம்மை அழைத்து பேசுகிறான், அதுவும் ரொம்ப நேரம் பேசுவானா, இல்லை எனக்கு காரியம் இருக்குன்னு அந்த இடத்துல நிப்பாட்டி விடுறான். 60 வயசுல வந்து நிற்கும் போது பகல் வரும்போது எப்போ இரவு வரும்னு தோணுது. இரவு வந்துட்டா தூங்கி போயிடலாம்னு நினைச்சா தூக்கம் வரல, பகல் பொழுது விடிஞ்சுடுமான்னு ஒரு எண்ணம் வருது. இருபோதும் நைந்து மெலியாதே. இப்படி பகலும் இரவும் மாறி மாறி போக போக இந்த பொழுது கடக்க முடியாதான்னு மெலிந்து போய் விழுந்தேனே, நைந்து போய் விழுந்தேனேன்னு அழற. அப்ப நினைவு வருது, இருதாளில் அன்பு தருவாயே, வேற எதையும் நான் கேட்டு இல்லை, உன்னுடைய 2 திருவடிகளிலே அன்பு செய்யும்படியான நிலையிலே வைத்துவை. இது எப்ப கேட்கிற? 60 வயசு ஆகி இருபோதும் நைந்து விழும்போது கேட்கல, கீழே கொஞ்சம் ஏதோ கோயிலுக்கு நினைச்சா போய்கிட்டு ஒரு 4 பிரதட்சணம் பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணக்கூடிய அளவில் உடம்புல தெம்பிருக்கும் போதே இருதாளில் அன்பு தருவாயேன்னு கேட்கிற. இருபோதும் நைந்து மெலியாதே, இருதாளில் அன்பு தருவாயே, இதுதான் பிரார்த்தனையா வைக்கிறேன். திருப்புகழ் பாடல்கள் அத்தனையிலையும் 8 வரி பாடினார்னா 4வது வரியிலே ஒரு பிரார்த்தனையை முன்வைப்பார். எப்போதுமே 4வது வரி ஒரு பிரார்த்தனை இருக்கும். இருதாளில் அன்பு தருவாயே. கண்ணை மூடிக்கிட்டா முருகப்பெருமானுடைய திருவடிகள் மனசுல வரும்னா அதுதான் அவனுடைய அருளாலே நடக்கக்கூடியது. அருணகிரியார் எதையோ கேட்டார்னா அவர் காசும் பணமும் இதெல்லாம் கேட்கல. முருகா கண்ணை மூடிக்கிட்டு உன்னை நினைச்சேன்னா அந்த திருவடிகள் மனசுல பதியணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்கிறார். கண்ணை மூடிக்கொண்டு நினைத்தார். அவன் ரொம்ப பிரபலமா ஒரு பாடல் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும், ரொம்ப தைரியமா சொல்லிடுறோம். அதெல்லாம் நமக்கு ஏதாவது செஞ்சுதா அப்படின்னு கேட்டா அது நமக்கு செய்யறத செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு.
நாளும் கோளும் நம்மளை எப்படி அடிக்கணுமோ அதன்படி அடித்து கொண்டே தான் இருக்கு. இல்லையே முருகனடியார்களுக்கு அது அப்படி செய்யக்கூடாதேன்னு கேட்டா இல்லை சுவாமி இருக்கும்போது பின்னாடி காட்டக்கூடாது, நம்ம இப்படி தள்ளி உட்காந்து. அப்படி ஒரே திருப்புகழ் பாடலில் ஒரு 80 வயது வாழ்க்கை அனுபவத்தை வரிக்கு 20 வயதாக வைத்து பாடுகிறார். வரியார் கருங்கன் மடமாதர் முதல் 20 வயசு காலம் இதைத்தான் தேடி அலைந்தேன். அடுத்த 20 வயசு மகவாசை தொந்த மதுவாகி பிள்ளைப்பேற்றின் பேரிலே ஒரு ஆசை, பிள்ளையே நம்பியிருந்தேன், பிறப்பிற்கு காரணமே எனக்கு பிள்ளைத்தான், என் வாழ்க்கைக்கு பொருள் என் பிள்ளைத்தான் நம்பி கழித்தேன். அடுத்த 20 வருஷம் ஆகி 60 வயது அடைந்த போது முதல் 40-50 வருடத்தை யாருக்காக கழித்தேனோ அவர்களெல்லாம் காணாமல் போக, முருகன் நீ ஒருத்தன் தான் அன்னைக்கு எப்படி சிரித்தாயோ அதே போல இன்னும் சிரித்து கொண்டிருக்கிறாய், உன் திருவடிகளிலே எனக்கு அன்பைத்தா, இருதாளில் அன்பு தருவாயே, இதைத்தான் பிரார்த்தனையாக வைக்கிறார். சரி, அது எல்லாவற்றையும் விட்டுட்டு முருகப்பெருமானிடத்தை இதை ஏன் கேட்க வேண்டும்னா அடுத்த 4 வரிகளிலே அதற்கு விடை சொல்லுகிறார். பரிபாலனம் செய்து அருள்வோனே, நான் வேற யாருக்கிட்ட போய் கேட்க முடியும், உன்கிட்ட தான் வருவேன், ஏன்னா நீ தான் பரிபாலனம் செய்பவன். பரிபாலனம் அப்படிங்கிற வடமொழி சொல் அருணகிரியார் ரொம்ப அழகாக இந்த பாடலை சேர்த்துக்கிறார். நிறைய வடமொழி சொற்களை பயன்படுத்துவார் அருணகிரியார். பரிபாலனம் செய்து கொடுத்தல்னா மேம்போக்கான ஒரு பொருளை சொன்னால் காத்து ரட்சித்து தருவது. பாலனம்னா காத்து தருவது, பரிபாலனம்னா காத்து மெருகூற்றி தருவது. ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட கொடுத்து வைக்கிறோம், பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் அப்படியே அதை பூட்டி வச்சுடலாம். அதையே அவர்கிட்ட கொடுத்து இதை கொஞ்சம் வளர்த்து கொடுங்கள்னு சொன்னால் அதை இன்னும் அபிவிருத்தி செய்து பெரிதாக்கி நம்ம கொடுத்ததை விட விசேஷமாக்கி அதை நமக்கு திருப்பி கொடுப்பார். முருகப்பெருமான் அப்படித்தான். பாலனம் செய்தல்னா கொடுத்ததை அப்படியே பாதுகாத்து கொடுப்பது, பரிபாலனம்னா கொடுத்ததை பாதுகாத்து அதை இரட்டிப்பாக்கி கொடுப்பது. யார்கிட்டயோ கொஞ்சம் காசை கொடுத்து வைக்கிறோம், என் வீட்டில் இருந்தால் அவ்வளோ சௌரியமாக இல்லை, தைரியமாக இல்லை, உங்ககிட்ட கொடுத்து வைக்கிறேன், பத்திரமா வச்சுக்கோங்க, ஒரு முடிச்சியில் கட்டி கொடுத்துட்டோம், அவர் அதை அப்படியே வச்சிருக்கார். 10 வருஷம் கழிச்சு நான் போய் கேட்குறேன், அதை அப்படியே பத்திரமா எடுத்து கொடுத்துட்டார். இது காத்து கொடுத்தது. இதையே நம் பேரில் இருக்கக்கூடிய ஒரு உரிமையினாலே அவர் அதை எங்கேயான சரியான ஒரு இடத்திலே கொண்டு போய் சேர்த்து 10 வருடம் கழித்து அந்த பணம் இன்னும் அதிகரித்து மெருகேறி நம்மகிட்ட வரும்போது 1 2ஆக்கி கொடுத்திருந்தால் அது பரிபாலனம். அப்போ முருகனிடத்தே என்னை நான் ஒப்படைத்த போது முழுவதும் ஆணவம் முதலிய மலங்கள் நிறைந்தவனாக குறையுடைய ஒருவனாகத்தான் ஒப்படைத்தேன். என்னை அப்படியே பார்த்துக்கல சுவாமி, பாதுகாத்து அந்த குறைகளை எல்லாம் நீக்கி பரிபாலனம் செய்து கொடுத்தார், காத்து ரட்சித்து கொடுத்தார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அருளாளர்கள் வைக்கக்கூடிய காரணம், மேம்போக்கா பார்த்தா ஒரு எதுகை மோனைக்கு அழகா வருது, அந்த இடத்துல சந்தத்துக்கு அமையுது, மாத்திரை கணக்கிற்கு பொருந்தி வருதேன்னா அதோட முடியாது. உள்ளுரை பொருளாக அவர்கள் வைக்கக்கூடியது உயர்ந்த சுவையுடையதாக இருக்கும். அப்போ காத்து தருதல் ஒரு பட்சம், அடுத்த நிலையிலே காத்து ரட்சித்து அதை இன்னும் மெருகேற்றி பரிபாலனம் செய்து கொடுத்தார். அரசர்களை அதனால் தான் பரிபாலனம் செய்யணும்னு சொல்லுவோம். வெறுமனே இருக்கக்கூடிய நிலையிலே காத்து தருவது அரசர்களுடைய பணி இல்லை, இருக்கக்கூடியதை தக்க வைத்துக் கொண்டு இருந்த நிலையிலிருந்து இன்னும் உயர்வாக்கி கொடுக்க வேண்டியது அவருடைய பணியாகிறது. அதனால் தான் பரிபாலனம் செய்வது. முருகப்பெருமான் பரிபாலனம் செய்யக்கூடியவர், இருந்த நிலையை நீட்டித்து அப்படியே விட்டு விடாமல் உயர்த்தி கொடுக்கக்கூடியவர். கொடுத்த ஒன்றை இரட்டிப்பாக்கி தருவது முருகப்பெருமானுடைய சிறப்பு. அதனால் சொல்லுகிறார் பரிபாலனம் செய்து அருள்வோனே. என கீழே இருக்க 2 பேருக்கும் நான் இதே போல அன்பு நிறைய கொடுத்தேன், அத்தனையும் பெற்றுக்கொண்டு திருப்பி கொடுக்காம விட்டுட்டாங்க. என்னுடைய மனைவிக்கும் மக்களுக்குமாக நான் செலுத்திய அன்பெல்லாம் பெற்றுக்கொண்டு அதை அதிகப்படுத்தி எல்லாம் எங்கிட்ட கொடுக்கல முருகா,
தேவைப்படக்கூடிய காலத்தில் அதிகப்படுத்தி எல்லாம் கொடுக்கல. ஆனால் உன்னிடத்தை வைத்த அன்பு, இருதாளில் அன்புன்னு கேட்டாரே, அதை வைத்து கொடுத்தால் இருக்கக்கூடிய சொச்ச காலத்திற்கும் அதை அதிகப்படுத்தி ரட்சித்து கொடுக்கக்கூடிய தன்மை இவரிடத்தே உண்டு. பரிபாலனம் செய்து அருள்வோனே. அடுத்தது, இந்த குணம் உனக்கு எங்கிருந்து வந்தது? பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த குணம் எங்கிருந்து வந்ததுன்னா 2 பேர்கிட்ட இருந்து வந்ததாக அருணகிரியார் கொள்ளுகிறார். ஒன்று தந்தையாரிடத்தே இருந்து, மற்றொன்று மாமனிடத்தே இருந்து. மாமனுடைய குணம் மருமகனுக்கு எப்போதும் இருக்கும். நீதான் திருமாலுக்கு மருமகனாச்சே. திருமாலினுடைய பணி என்னன்னா காக்கும் கடவுள் கண்ணபிரான். முப்பெரும் தெய்வங்கள்னு சொல்லி சாமான்யமாக பேசும்போது சொல்கிறோம் இல்லையா, மும்மூர்த்திகள்ட்டெல்லாம் சொல்கிறோமே. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவர்கள் எல்லாம் மும்மூர்த்திகள்னு சொல்கிறோம். அதில் ஒரு தெய்வம் படைக்கும் என்றும், ஒரு தெய்வம் காக்கும் என்றும், மற்றொரு தெய்வம் ஒடுக்கும்னு சொல்கிறோம். அதில் காக்கும் தெய்வம் எது? திருமால். அப்போ காத்து தர வேண்டிய அந்த பணியை உன் மாமனிடத்தே இருந்து பெற்றாய். அரிகேசவன் தன் மருகோனே. அப்போ பரிபாலனம் செய்வது எங்கிருந்து வந்ததுன்னா காத்து தருவது உன்னுடைய மாமனிடத்தே இருந்து பெற்றது. அரிகேசவன் தன் மருகோனே. அதிகப்படுத்தி தரக்கூடியது அது சிவபெருமான் கிட்டே இருந்து வந்தது. பரமேஸ்வரன் தன் அருள்பாலா. அதிகப்படுத்தி தரக்கூடிய அந்த குணம் உன் தந்தையாரிடத்தே இருந்து பெற்றாய். சொத்து 2 பட்சத்துலையும் வரும். அம்மா வீட்டிலேருந்து வர சொத்து மாமா கொடுக்கக்கூடியது, அப்பா கிட்டேருந்து வருவது அப்பாவே எடுத்து கொடுத்துருவார். இந்த 2 சொத்தாக உன்னிடத்தே வந்தது, தந்தையினிடத்தே இருந்து மாமனிடத்தே இருந்து வந்தது. காத்து ரட்சித்து தரும் இந்த குணம் இவர்கள் இருவரிடத்தே இருந்து பெற்றாய் போலும். பரிபாலனம் செய்த அருள்வோனே பரமேஸ்வரன் தன் அருள்பாலா. அரிகேசவன் தன் மருகோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே. 8 வரியிலே வரிக்கு 3 சொற்கள், சற்றேறக்குறைய 24 சொற்களுக்குள்ளே முருகப்பெருமானை ஏன் நான் பற்றி கொள்ள வேண்டும், பற்றினால் எனக்கு என்னென்ன சிறப்புகள் வாய்க்கும், அத்தனையும் சேர்த்து கொடுத்து விட்டார். 20 வயது காலம் மனைவிக்காக செலவிட்டேன், 20 ஆண்டு காலத்தை பிள்ளைகளுக்காக செலவிட்டேன். அடுத்த 20 ஆண்டு முடித்து பார்க்கும்போது எது ஒன்றும் இல்லாமல் பற்றற்றவனாக, பிடித்துக் கொள்வதற்கு கொம்பில்லாமல் நடுங்கி விழுந்து கொண்டிருக்கிறேன். முருகா, நீதான் இந்த நிலையிலே என்னை எப்போதும் காப்பாய் என்று அறிந்து கொண்டேன். இருபோதும் நைந்து மெலிந்த நிலை மாற்றி உன் இருதாளில் அன்பு தருவாயே. ஏன் அந்த ஸ்திரமா உன்கிட்ட வந்ததை கேட்கிற? நீதான் பரிபாலனம் செய்து அருளக்கூடியவன். அந்த குணமும் கூட பரமேஸ்வரன் தன் அருள் பாலனாகவும் அரிகேசவன் தன் மருகோனாகவும் இருப்பதால் நீ பெற்றாய். அலைவாய் அமர்ந்த பெருமாளே, இருதாளில் அன்பு தருவாயே. முதல் திருப்புகழ். இது ஒரு சங்கல்பம் மாதிரி. திருச்செந்தூர் தலத்திலே 4 உற்சவ திருமேனிகளை தரிசனம் செய்யலாம். மூலஸ்தானத்திலே மூலபேரமாக சுவாமி சிவசுப்பிரமணியராக காட்சி தருவார். இது தவிர அந்த தலத்தின் விசேஷ மூர்த்தியாக சக்கரவர்த்தி என்று அழைப்பார். செந்தில் நகர் சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடியவர் அருமுகப் பெருமான், ஆறுமுக நயினார், சண்முகப் பெருமான். ஆச்சரியமான அந்த தலத்திற்கே உரிய விசேஷ மூர்த்தி. இது தவிர அலைவாயமர்ந்த பெருமான் என்று ஒரு பெருமான் உண்டு. அது தவிர குமரவிடங்கர் என்று ஒரு பெருமான் உண்டு. இவர்கள் மூவரும் தவிர ஸ்கந்தசஷ்டி உற்சவத்திலே கலந்து கொண்டு நாளை மாலை சற்றேறக்குறைய இதே நேரம் கடற்கரையிலே சம்ஹாரம் செய்யக்கூடிய பெருமானுக்கு ஜெயந்திநாதர் என்று பெயர். இப்படி 4 உற்சவ திருமேனிகளை திருச்செந்தூர் திருத்தலத்திலே தரிசனம் செய்யலாம். அதிலே அலைவாயமர்ந்த பெருமான் என்ற அந்த திருநாமத்தை அருணகிரியாரிடத்தே இருந்து பெற்றுத்தான் அந்த பெருமானுக்கு சாத்தியிருக்கிறார். திருப்புகழிலிருந்தே ஒரு திருநாமம் அப்படியே கொண்டு போய் அந்த உற்சவ திருமேனிக்கு சாத்தியிருக்கிறார்கள். அவ்வளவு தூரத்திற்கு ரசித்திருக்கிறார்கள் ஆச்சாரியர். எவ்வளவு அழகான பெயர் இது, அலைவாய் அமர்ந்த பெருமான். இருக்கிற இடத்தெல்லாத்தையும் விட்டுட்டு எப்போதும் மலை மேலே ஏறி நிற்கும் தெய்வம் ஏன் கடற்கரைக்கு இறங்கி வந்தது? வாரியார் சுவாமிகள் அழகா இதுக்கு ஒரு நிர்வாகம் பண்றார். எப்போதும் மலை மேலே தானே முருகானி ஏறி நிற்ப, ஆசுவாசப்பட்டு மேலே வந்து உன்னை தரிசிக்க வேண்டிய நிலை, அதிலிருந்து இறங்கி கீழே போய் நிற்கிறியன்னா ஆபத்து 2 இடத்திலும் வரலாம். ஒன்று உயர 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 மேலே போனோம்னா விழறதுக்கு வாய்ப்பு உண்டு. விழுந்தா விழக்கூடிய இடம் அதள பாதாளமாக இருக்கும். முருகப்பெருமான் பார்த்தார், நீ கவலைப்படாத, 2 இடத்துலையும் நான் நிற்கிறேன்னு. ரொம்ப மேலே போய் தடால்னு கீழே விழுந்தா, நான் இருக்கேன், காப்பாற்றி தருவேன், மலை உச்சியில் நான் தான் இருக்கேன், நீ கவலைப்படாத, இருக பிடித்துக் கொள்வேன்னு மலை மேலே நின்றானா. கீழே விழுந்தேன்னா அதள பாதாளத்தில் விழுவேனோன்னு பயந்த போது கடலை விட என்னடா ஆழம், நான் அங்கேயும் நிற்கிறேன் கவலைப்படாதேன்னு காட்டி கொடுக்க கடற்கரை ஓரமாகவும் பார்த்து நின்றானா. ஆச்சரியமான ஒரு நிர்வாகம் இது. மலை உயரத்திலேயும் நிற்கும் இந்த தெய்வம், எப்போதும் மலையை விரும்பி வாழும் தெய்வம், கடற்கரை ஓரமாக நின்று இந்த பக்கத்தில் யாரான விழுந்துட்டா, ஆழமாக யாராவது விழுந்துட்டான்னு கையை கொடுத்து தூக்கி நிறுத்துகிறேன்னு நிற்கும் தெய்வமாக காட்சி தருகிறானாம் முருகப்பெருமான். அப்படி அவர் இருக்கக்கூடிய அந்த செந்தில் தலத்திலே அலைவாயமர்ந்த பெருமான் என்ற விசேஷ திருநாமத்தோடு இருக்கக்கூடிய சிறப்பு. அந்த திருநாமத்தை இந்த பாடலிலிருந்தே பெற்றுக்கொள்கிறோம். அடுத்த திருப்புகழ், அருணகிரி பெருமான்
சாதாரணமாக முருகனிடத்தை பாடும்போது பெரும்பான்மை நேரடியாக முருகப்பெருமானுடைய சிறப்புகளை வாழ்த்தி பாடிடுவார். அதை தவிர தம்முடைய வாழ்க்கையிலே நடந்த சில சிரமங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த நிலைக்கு என்னை விடாமல் காத்துத்தர வேண்டும்னு பிரார்த்தித்து பாடுவார். மூன்றாவது, ஒரு சில பாடல்களிலே அகத்துறையிலே வைத்து பாடுவார். அகத்துறை என்று சொன்னால் இறைவன் பேரிலே காதல் கொண்ட ஒரு அடியவர் இறைவனை கதாநாயகனாகவும் அவர் பேரிலே காதல் கொண்ட நாயகியாகவும் தன்னை பாவித்துக் கொண்டு பாடுவார். மாணிக்கவாசக பெருமான் திருக்கோவையார் முழுவதும் அந்த நிலையிலே இருந்து பாடுகிறார். அப்பரடிகள் பல பதிகங்கள் தன்னை நாயகியாக பாவித்துக் கொண்டு பரம்பொருளான சிவபெருமானை தலைவனாக வைத்து அந்த தலைவன் பேரிலே காதல் கொண்ட நிலையிலே பாடுவார். இதெல்லாம் ஒரு பக்கம். அருணகிரி பெருமான் இந்த பதிகத்தில் தன்னை முருகப்பெருமானிடத்தே, இந்த பாடலிலே தன்னை முருகப்பெருமானிடத்தே காதல் கொண்ட ஒரு தலைமகளாக பாவித்து பாடுகிறார். விரல்மார் அணைந்து மலர்வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காயன்னு தொடங்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு திருப்புகழ் பாடல். விரல் மாறன் அணைந்து மலர்வாழி சிந்த. மாறன்னா மன்மதன், மாறி இருப்பதினாலே மாறன். ஏன்னா அவனுக்கு உருவம் யார் கண்ணுக்கும் தெரியாது. உருவம்னு சொன்னால் அது தெரியணும், அப்போ தான் உருவம். மன்மதனுக்கு மட்டும் அவன் இருப்பான், வடிவம் உண்டு, ஆனால் கண்ணுக்கு தெரியாது. இப்படி மாறி இருப்பதினாலே மாறன் என்று அவனுக்கு பெயர். அந்த மாறன் என்ன பண்ணினானாம், 5 மலர்க்கணைகளோடு எப்போதும் இருப்பானாம். மன்மதனுக்கு ஆயுதம் உண்டு, எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு ஆயுதம் உண்டு. முருகப்பெருமானுக்கு திருக்கை வேல் போலே மன்மதனுக்கும் ஒரு ஆயுதம் உண்டு. அது என்ன ஆயுதம்னா ஒரு வில்லும் அம்பும் வைத்திருப்பான். என்ன வில்லும் அம்பில் விசேஷம்? எல்லா தெய்வத்திடத்தையும் உண்டாச்சே, ராமனிடத்தே உண்டு, அர்ஜுனனுக்கு உண்டு, இதெல்லாம் உண்டேன்னா மன்மதன்கிட்ட இருந்த வில்லுக்கும் அம்புக்கும் என்ன விசேஷம்னா கரும்பினால் ஒரு வில், கையிலே மலர்களால் ஆன கணை, புஷ்பபானம்னு சொல்லுவாங்க. 5 மலர்களால் ஆன கணையை மன்மதன் ஏந்தி இருப்பானாம். தாமரைப்பூ, முல்லைப்பூ, மாம்பூ, அசோகப்பூ, நீலோத்பலம்னு சொல்லக்கூடிய நீல நிற மலர். இந்த 5 மலர்களைத்தான் அம்புகளாக திரித்து ஒரு கரும்பாலான வில்லை கையிலே வளைத்து பிடித்து மன்மதன் எப்போதும் இருப்பானாம். அந்த மலர்க்கணைகளை யார் பேரிலான அவன் ஏவி விட்டுட்டான்னா அவர்கள் மன்மதனுடைய ஆயுதமான காமத்திற்கு விழுந்து போவார். இங்கே என் நிலையும் அப்படித்தான் இருக்கு, அந்த நிலையிலே தான் இருக்கேன். காமன் தன்னுடைய 5 மலர்களால் ஆன அம்பை என் பேரிலே எய்து விட்டான். விரல்மாறன் 5 மலர்வாழி சிந்த. 5 மலர்களால் ஆன அம்பை என் பேரிலே எய்து விட்டான். இந்த நிலையில நான் விழுந்துட்டேன். இப்போ என்ன தெரியுமா மாறிப்போச்சு? சாமான்யமாக இருந்த நிலை முழுக்க மாறிப்போச்சு. சாதாரணமாக நமக்கெல்லாம் சாயங்கால வேலை வந்ததுன்னா மாடியிலே போய் நின்னோம்னா சந்திர பிரகாசம் தெரியும். ஆகாசத்திலே ஒரு பக்கத்திலே பூர்ண சந்திரன் பௌர்ணமியிலே தெரியுவான். அது என்னமோ அந்த சந்திரன் பூர்ணமாக இருந்தால் பார்த்தாலே மனதிற்கு ஒரு இதத்தை கொடுக்கும், ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். பௌர்ணமி சந்திரனை விரும்பாதவர்கள் யார் இருக்க முடியும்? ஆகாசத்திலே பூர்ண சந்திரன் தெரியும் போது மனதிற்கு ஒரு குளிர்ச்சியை தரும். ஆனால் ஒரு சிலருக்கு பூர்ணமான சந்திரனை பார்த்தால் ஐயோ சூரியன் அப்படியே தகதகதகான்னு கொதிக்குதேங்கிற போல எண்ணம் வருமா? யார் அவர்கள்னா காதல் வயப்பட்டவர்களுக்கு அப்படி தோன்றும். மனசிலே யாரிடத்தேயாவது அன்பு மிதந்து விட்டால், அன்பு மிகுந்து விட்டால் அவர்கள் இல்லாத காலமெல்லாம் வெயில் சுடுவது போல இருக்கும். காதலிப்பவர்களுடைய நிலை இதுதான். இப்போ அருணகிரி பெருமான் முருகன் என்ற அந்த தலைவன் பேரிலே கொண்ட காதலினால் ஆகாசத்தை பார்க்கிறார், நல்ல பூர்ண சந்திரன். ஆனால் அவருக்கு மட்டும் உடம்பெல்லாம் அப்படியே தகதகதகான்னு எரிஞ்சதான். வானில் இந்து வெயில் காயங்கிறார். இந்துன்னா சந்திரன், வானிலை இருக்கக்கூடியது என்னமோ சந்திரன் தான். ஆனால் முருகா, உன் பேரிலே கொண்ட காதல் உன்னை பிரிந்திருக்கும் போது முழுக்க சூரியன் என்னை சுடுவது போலே இருக்கிறது. வானில் இந்து மிக வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற. இது ஒரு பக்கம். சந்திர பிரகாசம் முழுக்க சூரியனாக தெரிந்ததுன்னு மிகவானில் இந்து வெயில் காய சந்திரன் சூரியன் போலே காட்டி தந்தது. இது ஒரு பக்கம். அடுத்த பட்சத்திலே அப்படியே இருந்தபோது திடீர்னு ஒரு பக்கத்திலேருந்து காற்று வீசியது. அந்த வீசிய காற்று நமக்கெல்லாம் ஒரு குளிர்ச்சியை தரும். காதல் வயப்பட்டவர்களுக்கு நெருப்பை அள்ளி மேலே தெரித்தார் போலே இருந்தது. மித வாடை வந்து தழல் போல ஒன்ற. வாடைக்காற்று, வாடைக்காற்றுன்னா வசந்த காலத்திலே வீசக்கூடிய காற்று. ஒவ்வொரு காலத்திலும் காற்று வெவ்வேறு திசையிலிருந்து வரும். அது புவியியல் அமைப்பு அப்படித்தான். அதிலே வசந்த காலத்திலே வரக்கூடிய காற்று
தெற்கே இருந்து வரக்கூடிய அந்த காற்று வாடை காற்றா, அது ரொம்ப குளிர்ந்த காற்றாக வந்து வீசும். அப்படி இருக்கக்கூடிய வாடை காற்று வீசியது. ஆனால் அடியனுக்கு அது எப்படி இருந்ததுன்னா, தழல் போல ஒன்ற. வெயில் அப்படியே மேலே படிந்தார் கூட பரவாயில்ல, நெருப்ப மேலே அள்ளி போட்டு கொண்டார் போல இருந்ததே. விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிகுவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற. நெருப்பை அள்ளி மேலே போட்டு கொண்டார் போல இருந்தது. எப்போ சிலு சிலுன்னு காத்து வீசிச்சு, அந்த காத்து மேலே பட்ட போது நெருப்பு சுடுறார் போல இருந்தது. மேலே வினைமாதர் தந்தம் வசை கூற குறவானர் குன்றில் உரை பேதை கொண்டு கொடிதான துன்பமயல் தீர. இப்படியெல்லாம் மன்மதன் எய்திய அந்த பானத்தினாலே காமம் முதலிய நோய்களால் விழுந்துபட்டு போன எனக்கு அதை தணித்துக் கொள்வதற்கு என்ன வழின்னு தேடிய போது எல்லாமே குறையுடைய வழியாகவே இருந்தது. அந்த காமத்தை தடுத்துக் கொள்வதற்கு எனக்கு வழியே இல்லாமல் இருந்தது. அந்த நிலையிலே கூடாத வீட்டு வாசலிலே எல்லாம் போய் நின்னேன். பார்க்கக்கூடாதவர்கள் அத்தனை பேரையும் பார்த்தேன். செய்யக்கூடாதது அத்தனையும் செய்தேன். உறவு கொள்ளக்கூடாதவர்களோடெல்லாம் நான் உறவாடினேன். முருகா, எல்லாம் முடிந்தது. காசும் பணமும் கொடுத்த வரையில் அதெல்லாம் சௌக்கியமா போச்சு. ஒரு நிலையிலே போய் காசும் பணமும் இல்லாத ஒருவனா நம்மை தேடி வருவதுன்னு வசை கூறி என்னை வெளியே துரத்தினார். அந்த நிலைக்கு போனேன். இந்த அளவிற்கு உலக இன்பத்திலே ஈடுபட்டு அதனால் அடைந்த ஒரு நிலையை இவ்வளவு விளக்கமாக பாடிய அருளாளர்கள் யாருமே கிடையாது, அருணகிரி பெருமானை தவிர. இவர் ஒருவரை தவிர செய்த குற்றங்களை, செய்த பிழைகளை அப்படியே எடுத்து சொன்னவர் யாருமே கிடையாது. தோஷம் அத்தனையும் தோஷம் செய்திருக்கிறேன், அத்தனை குறைகளையும் செய்திருக்கிறேன், அவ்வளவு பழியையும் செய்திருக்கிறேன். அழுது பாடியிருப்பார். பல நேரங்களில் அதனுடைய பொருள் ஒரு அளவிற்கு புரிந்து வாசித்தாலும், ஐயோ நாம கடந்து வந்த பாதை போலேயே இருக்கேது, அருணகிரியாரோட ஏன் நம்மால ரொம்ப நெருங்கி உறவாட முடியுதுன்னா இவர் ஒருத்தர் தான் நம்மை போலவே செய்த பிழைகள் அத்தனையும் வெளிப்படையாக சொல்லிடுவார். ஆமாம், இதையெல்லாம் செய்தேன், இத்தனை பிழைகளை செய்தேன், நல்லவர்களுக்கு ஒரு காலத்திலும் உதவி செய்ததில்லை, இல்லையேன்னு வந்து கை நீட்டியவர்களுக்கு ஒரு காலத்திலும் தர்ம சிந்தனையோடு ஒரு தர்மமும் செய்ததில்லை, வீட்டு வாசலில் வந்து பிச்சை கேட்டவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு போன்னு வழிகாட்டினேனே தவிர்த்து என் வீட்டில் இருக்கிறத ஒன்று கொண்டு வந்து கொடுத்ததில்லை. எல்லாம் சுவாமிகள் பாடுவார். அத்தனையும் பாடி முடித்து இவ்வளவு மோசமான நிலையில் இருந்த என்னை உயர்த்தி கொண்டு போய் முருகன் வைத்தார். முருகா, இந்த நிலையிலிருந்து மறுபடியும் தாழாதபடிக்கு என்னை இறுக பிடித்துக்கொள். இந்த பிரார்த்தனை அத்தனையும் நமக்கே பொருள்படும். அதனால தான் திருப்புகழோடு நமக்கு ரொம்ப நெருங்கி மனசுக்கு பொருத்தமாக அதை கொண்டு போக முடியாது. அப்படி தன் அனுபவங்களை எல்லாம் பாடுவார். அவ்வளவு குறைகளையும் எடுத்து சொல்லுகிறார் இந்த ஒரு பாடலிலேயே. மன்மதன் வந்தான், அம்பு எய்தினான், காமத்திற்கு ஆட்பட்டு போனேன், அந்த காமத்தை தனித்துக் கொள்வதற்கு வேறு வழியே இல்லை, பைத்தியம் பிடித்தார் போல் பிச்சேறி திரிந்தேன், கூடாத வீட்டு வாசலுக்கெல்லாம் சென்றேன், கூடாத தோஷமெல்லாம் செய்தேன், கூடாதவர்களோடெல்லாம் உறவு கொண்டேன். முருகா, இந்த நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, காசும் பணமும் தீரும் வரையில் எல்லாம் சௌக்கியமா இருந்தது. அது இல்லாது போன போது விலைமாத தம்மை வசை கூறி என்னை வெளியேற்றினார். பேசாத பேச்செல்லாம் கேட்டு வெளியே துரத்தினார்கள். இந்த நிலையிலே அழுது கொண்டிருக்கும் அடியேனுக்கு, அந்த காமத்திலே ஈடுபட்ட அடியேனுக்கு அந்த குறையெல்லாம் தீர்த்து வசை கூறிய நிலையிலெல்லாம் விழுந்துபட்டு போகாமல் குறவானர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலையின் கண் அணிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ. யார் யாரோ வாரி அணைத்து கொண்டால் சுகமாக இருக்குன்னு நம்பி பிழை செய்தேனே, வயசு மாறி மாறி போகும்போது யாரெல்லாம் என்னை இன்பத்தோடு அணுகினார்களோ அத்தனை பேரும் தள்ளிப்போன்னு துரத்தி விட்டார்கள். இப்ப எனக்கு இன்பம் தரக்கூடியது எது தெரியுமா? உன்னுடைய கைகளால் நீ யார தழுவிக்கொள்ளக்கூடியது. நீ ஒருத்தந்தான் வடிவமெல்லாம் மாறிப்போனாலும் விடாமல் ஆசையோடு வந்து கட்டிக்கொள்ளுகிறாய். நீ ஒருவன் தான் என்னிடத்துல காசு பணம் எல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் நான் இருக்கேன் வான்னு வாரி அணைத்துக் கொள்ளுகிறாய். நீ ஒருவன் தான் உலகமே என்னை வெறுத்த போதிலும் நான் இருக்கேன் வான்னு வாரி தழுவிக்கொள்கிறாய். நீ வந்து என்னை கட்டிக்கொள் முருகா. யார் யார் தோளோடோ வந்து உரச வேண்டும்னு ஆசைப்பட்டு காலத்தை எல்லாம் இழந்து நிற்கிறேனே, உன்னுடைய தோள்களுக்கு ஆட்பட்டு இருந்தேன்னா இன்னும் சௌக்கியமா இருந்திருக்குமே. அதுவும் நீ எப்படி தழுவிக்கொள்ள வேண்டும் தெரியுமா? அன்று ஒரு நாள் ஞான சாஸ்திரங்கள் எல்லாம் எதுவும் வாசிக்கவில்லை, கல்வி கேள்விகள் எல்லாம் பெரிய சிறந்தெல்லாம் விளங்கலை. ஆனால் ஒரு குறவர் குலத்திலே பிறந்த பெண், மலையிலே திணைப்புணம் காத்து வந்த அந்த வள்ளிநாயகி, அவளை ஆறத் தழுவிக்கொள்வதற்காக ஆசையோடு ஆசையோடு நீ பின்தொடர்ந்து போய் அவள் தூரப்போன்னு உன்னை விலக்கிய போதெல்லாம்
உன்னை விட்டால் நான் எப்படி இருப்பேன்னு கேட்டு கேட்டு அவளை பின்தொடர்ந்து போய் உன் மார்பில் அணிந்த அந்த மாலையை அவளுக்கு சூட்டி மகிழ்வித்தாயே, அதுபோலே உன் மாலையை அடியேனுக்கும் அணிவித்து என்னை ஆறத் தழுவிக்கொண்டு காத்துக்கொடு முருகான்னு வேண்டி கேட்கிறார். 4 வரியிலே, முதல் 2 வரியிலே ஆரம்பகால வாழ்க்கையிலே யாரோடு நெருங்கி இருக்கணும்னு ஆசைப்பட்டாருங்கிறத சொன்னார். அதனால அடைந்த இழிநிலையையும் சொன்னார். இப்போ மனசு தேறி வந்து நீதான் அந்த இடத்துல இருந்து என்னை ஆறத் தழுவி இருக்கணும், தோளோடு தோள் உரசணும்னா உன் தோளோடு நான் அணைந்து மகிழணும்னு ஆசைப்பட்டிருக்கணும். அதெல்லாம் விடுத்துட்டு அல்ப சந்தோஷத்திற்காக கூடாதவர்களோடெல்லாம் நான் நெருங்கினேனே முருகா, அந்த நிலையில் இடாது எந்த மாலையை வள்ளி நாயகிக்கு அணிவித்து அவளை ஆறத் தழுவிக்கொண்டாயோ அதுபோலே குறவானர் குன்றில் உரைப்பேதை கொண்ட கொடிதான துன்பம் அயல் தீர குளிர்மாலையின்கண் அணிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ. கீழே பாட்டில் என்ன சொன்னார்? மாலை வேளையிலே சந்திரனை பார்த்த போது அது சூரியன் போலே சுட்டதுன்னார். மாலை வேளை வாடைக்காற்று வந்து வீசிய போது நெருப்பள்ளி கொட்டினார் போலே இருந்ததுங்கிறார். இப்போ வள்ளி நாயகியோடு கூடியிருந்த போது குளிர்ந்த மாலை காலம் இருந்ததே, அப்போது உன் கடம்ப மாலையை அவளுக்கு அணிவித்து குளிர்வித்தாயே, அதுபோலே இனி உன்னோடு தான் எனக்கு உறவு, உன்னோடு தான் எனக்கு வாழ்க்கை, உன்னோடு தான் எனக்கு காலம். யாரோ அணைந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்ட நிலையிலிருந்து மாறி நீ வந்து அணைந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டு நிற்கிறேன், குறை தீர வந்து குறுகாயோ. கெஞ்சி கேட்பார், அழுது கேட்பார், குறுகணுங்கிறார். கிட்டவா, சாதாரணமாக சொல்லணும், முருகா என் கிட்ட வந்து உட்காந்துக்கோ, என்னை ஆறி தழுவிக்கொள். வயசாகி எல்லாம் பட்டு முடிந்து விழும்போது பயத்திலே யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது, சோறிடுவதற்கு ஆள் இல்லை, இந்த குறையெல்லாம் பட்டு நின்றாலும் யாரான வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துக்க மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் வரும். காசும் பணமும் வேண்டாம், உண்ண உணவெல்லாம் கூட கொடுக்க வேண்டாம், தனிமையில் உட்காந்து அழுது கொண்டிருக்கும் போது பக்கத்தில் யாராவது உட்காந்துக்கிட்டு தோளில் கை போட்டு நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டார்களான்னு ஒரு காலம் வரும். அந்த காலத்தை மனசில் வச்சு பாடுறார், குறை தீர வந்து குறுகாயோ. வேற எதையுமே கேட்கல, யாரும் இல்லாமல் தனித்து விழக்கூடிய அந்த ஒரு கால பொழுதிலே நீ வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என் தோளில் கை போட்டு நான் இருக்கேன்னு உரசி உறவாடணும் முருகா, இதுதான் என் வேண்டுதல்ங்கிற அந்த தனிமையின் தன்மையை ரொம்ப உணர்ந்திருக்கார் அருணகிரி பெருமான். வயோதிகம் வர 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 ஒரு 60 வருஷ காலத்தை யாருக்காகவெல்லாம் கழித்தோமோ அவர்கள் யாருமே கண்ணு கெட்டின தூரத்தில் இல்லாமல் விலகி போகும்போது உண்மையா எது துணைன்னு ஒரு காலி இடம் வருதே, அந்த வெற்றிடத்தை உன்னை தவிர யாரும் நிரப்ப முடியாது, நீ வந்து பக்கத்தில் உட்காந்துக்கோயேன்னு கேட்கிறார். ரொம்ப சாமானிய பக்தி போலே பாடுகிறார், ஆனால் ரொம்ப ஆழ்ந்த பொருளிலே வைத்து பாடுகிறார். ஆள் இல்லாமல் தவிக்கிற அந்த குறை தீர வந்து குறுகாயோ. அந்த இடத்தை நிரப்புவதற்கு நான் இப்போ போய் இன்னொருத்தரை தேடலாம், யாரானு ஒருத்தர் வருவாங்க, வந்தா அவங்களும் அடுத்த ஒரு 5 நாள் இருப்பாங்களா, அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களே, 5 வருஷம் இருப்பாங்களா, 10 வருஷம் இருப்பாங்களா, அப்புறம் சாஸ்வதமா எனக்கு கூப்பிட்ட குரலுக்கு வந்து பக்கத்திலே அமர்ந்து கொண்டு தோளிலே கை போட்டு நான் இருக்கேன்னு உறவாடுவதற்கு உன்னை விட்டா யார் இருக்கா, என் குறை தீர வந்து குறுகாயோன்னு அழுதே கேட்கிறார் இந்த பாடல்ல. மேலே குறை தீர வந்து குறுகாயோ, மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியாளா. மரிமான் உகந்த இறையோன், கையிலே மரின மான், கையிலே இளமான் கன்று ஒன்றை மகிழ்ந்து ஏந்தி இருக்கக்கூடிய சிவபெருமான், அவனை வழிபடுவதற்கு ஞானோபதேசம் செய்து வைத்த பெருமானே. அருணகிரியார் சிவனடியாரா முருகனுக்கு அடியாரா, இது ஒரு பெரிய விசாரம். சென்ற நூற்றாண்டிலே திருப்புகழ் பாடல்கள்லாம் ரொம்ப பிரபலமான போது இவர் முருகப்பெருமானை துதிக்கிறாரா சிவனடியாராக இருந்தாரான்னு ஒரு கேள்வியெல்லாம் வந்தது. ஒரு காலத்திலே சைவ வழிபாட்டு மரபிலே முருகப்பெருமானை எங்கே வைக்கணுங்கிறதெல்லாம் பற்றி பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அருணகிரிநாதருடைய திருப்புகழை எடுத்துக்கொண்டால் இவர் முருகனடியாரா சிவனடியாரான்னு ஒரு சந்தேகம் வரும். வாஸ்தவத்தில் முடிந்த முடிவு சுவாமியும் முருகப்பெருமானுக்கும் பேதம் கிடையாதுங்கிறதுல தான் ஆச்சாரியர்கள் போய் நின்றார்கள். இவர் 5 முகங்களோடு இருக்கக்கூடியவர் சுவாமி, இவர் 6 முகங்கள் கொண்ட சிவபெருமான். ஆச்சாரியர்கள்லாம் முருகப்பெருமானை பற்றி எழுதும் போதெல்லாம் அருமுகச் சிவனார்னு எழுதுவாங்க. 6 திருமுகங்களோடு கொண்ட சிவபெருமான் இவர், அவ்வளவுதான். அப்போ இவர் சொல்றார், சிவபெருமானை வழிபடணும், முக்திக்கு வேறு வழி இல்லை, சிவபூஜை செய்யணும், அது அடியனுக்கு நீதானே சொல்லி கொடுத்தேங்கிற. முருகப்பெருமானை குருநாதன் 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 வைத்து சொல்லுவதற்கு காரணம், பரம்பொருளாக சிவபெருமான் இருக்கிறார், அந்த பரம்பொருளை எப்படி வழிபடணுங்கிறத தானே முருகனாக தோன்றி அந்த உபதேசத்தை செய்து வைத்தார். அருணகிரியார் எந்த திருத்தலத்திற்கு போனாலும் முருகப்பெருமானை புகழ்ந்து பாடுவார். எல்லா தலங்களையும் பாடிய அருணகிரியார்
தில்லை சிதம்பர தலத்திற்கு சென்றார். 4 கோபுரத்திலேயும் அங்கே முருகப்பெருமானுக்கு தனித்தனியே சன்னதிகள் உண்டு. ஒரு கோபுரத்தில் இருந்த முருகனையும் பாடினார். எல்லாம் நிறைவு செய்து கொண்டு நேராக உள்ள சபையிலே நடராஜ பெருமானை தரிசனம் செய்ய சென்றார். போனோம்னா நடுவிலே சபையிலே நடராஜராக சிவபெருமான் திருவடியை தூக்கி ஆடிக்கொண்டு இருப்பார். அருணகிரிநாதருக்கு அங்கே ஆடிட்டு இருக்கிறது சிவபெருமானா இல்லை முருகன் தான் ஆடிட்டு இருக்கார். ஞான சபையிலே ஆடிக்கொண்டிருப்பது முருகப்பெருமான் முடிவு பண்ணிட்டார். ஆனால் பார்த்தால் எப்படி இருக்குன்னா ஜடாபாரம் இருக்கு, தலையிலே ஒரு கங்கை அணிந்திருக்கிறார், கொன்றைப்பூ அணிந்திருக்கிறார், புலித்தோல் அணிந்திருக்கிறார், பக்கத்தில் உமாதேவியார் இருக்கார். இது சிவபெருமான் இல்லையே, இதுதான் முருகப்பெருமான். சிவபெருமானுக்கான அடையாளங்கள் இருந்தால்னே அவர் கண்ணுக்கு தெரிந்தது சிவபெருமான். கனகசபமேவு எனது பரமகுருநாதன்னு பாடுறார். கனகசபையிலே ஏறி இருந்து ஆடக்கூடியவர் பரமகுருநாதனான முருகப்பெருமான். அத்தனையும் அப்படியே பார்த்தார் பரமசைவர் அருணகிரியார். அதனால் தான் முருகப்பெருமானை பாடும்போது கூட சிவபெருமானை வழிபடுவதற்கான ஞான மரபை அடியேனுக்கு வழங்கியவன் நீதானேங்கிற. மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியாளா, சிவபெருமானை உகப்பிக்க கூடியதான சிவபூஜை மரபை அடியேனுக்கு உபதேசித்து வைத்தவர் நீர்தான். மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா. முருகப்பெருமானிடத்தே 2 விஷயங்களை எப்போதும் கேட்டு பெறுகிறோம். சுவாமியினுடைய 2 திருவடிகளுமே ஒன்று ஞானத்தையும் மற்றொன்று வீரத்தையும் தரக்கூடியது. ஞானத்தை தரக்கூடியது இடது திருவடி, வீரத்தை தரக்கூடியது வலது திருவடி. வலது திருவடியை முதலிலே பார்க்கிறோம். காரணம், அந்த வீரம்தான் நமக்கு முதல் தேவை. எந்த வீரம்னா பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை போடுறதுக்கான வீரமா இல்லை, நம்மோடே சண்டையிடுவதற்கான வீரம். திருச்செந்தூர் திருத்தலத்தின் வெளிப்பிரகாரத்திலே சத்ருசம்ஹாரமூர்த்தி அப்படின்னு ஒரு முருகப்பெருமானுடைய ஒரு வடிவம் உண்டு. ரொம்ப பிரசித்தியான திருமேனி, பிரம்மாண்டமான திருவுருவம். பெரிய மயில் மேலே சுவாமி அமர்ந்திருப்பார். கையிலே ஒரு நீளமான வேல், அந்த வேலையும் எதிர்க்கே இருக்கக்கூடிய அசுரன் பேரிலே எரிந்து கொண்டே எழுந்தருளியிருப்பார். எதிரே சுதையிலே ஒரு அசுரனுடைய வடிவத்தை செய்து வைத்திருப்பார். சூரபத்மன் எதிரே இருப்பார். மயில் மேலே அமர்ந்து கொண்டு சுவாமி அந்த வேலாயுதத்தை தூக்கி அவன் பேரிலே வீசும்படியாக எய்தும்படியாக ஒரு திருவுருவம், சத்ருசம்ஹார மூர்த்தின்னு பேர். சமீப காலங்களிலே தமிழகத்தின் தலை சிறந்த அரசியல்வாதிகள், பெரிய தொழிலதிபர்கள்லாம் அந்த சன்னதியிலே தான் குடியே கிடக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அங்கே சத்ருசம்ஹார பூஜை, சத்ருசம்ஹார யாகம் இதெல்லாம் நடக்குது, பிரசித்தியாக நடக்குது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, சத்ருசம்ஹார பூஜை சத்ருசம்ஹார யாகம்னா எனக்கு தொழிலே யாராவது ஒருத்தர் போட்டியாக இருந்தால் அவர் தான் எனக்கு சத்ரு, அவர் அழிக்கிறதுக்கு இந்த யாகம். எனக்கு என்னுடைய அரசியலில் இவர் ஒரு போட்டியாக இருக்கார், அவர் அழிக்கிறதுக்கு இந்த யாகம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்திலேயும் முருகப்பெருமானிடத்தே போய் எனக்கு எதிரியாக அவனைத்தான் நான் பார்க்குறேன், அவனை அழிச்சிடுன்னு சொன்னால் சிரிச்சிட்டு நம்ம பேரில் இருக்கிற அத்தனை தோஷத்தையும் சுட்டி காட்டிட்டு இருப்பாரே தவிர, ஏவி விட்டால் இது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய சிறு தெய்வம் கிடையாது. இவர் குழந்தையா இருக்கலாம், அந்த விதத்திலே சிறிய தெய்வமாக இருக்குமே தவிர, ஏவி விட்டால் கொடுத்த பலிக்காக போய் இந்த செயலை செய்யக்கூடிய தெய்வம் இல்லை. அங்கே முருகப்பெருமான் செய்யக்கூடிய சத்ரு சம்ஹாரம் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சத்ருக்களான ஆணவம் முதலிய எதிரிகளை அழிக்கக்கூடிய ஞான வடிவமாக அவர் இருக்கார். அதனால தான் முருகப்பெருமானுடைய வலது திருவடி வீரத்தை காட்டி தருவதாக பார்க்கிறோம். அந்த திருக்கை வேலை இந்த தோளில் வச்சுப்பார், வலது பக்கத்திலே வேலை தாங்கி இருப்பார், வலது தோளிலே வேல் அமைந்திருக்கும். அது வீரத்திற்கான குறியீடு. என்ன வீரம்னா, என்னோடு நான் சண்டையிடுவதற்கான வீரம். வாஸ்தவத்தில் நான் செய்ய வேண்டிய சண்டை என்னோட, எனக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை, எனக்குள்ள இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், ஆணவாதி மலங்கள், இதோடெல்லாம் நான் சண்டை போடணும். அதற்கு வலது தோளிலே வேலாயுதத்தை தாங்கியிருப்பார். சரி, அதை கொண்டு யுத்தம் செய்து ஆகிவிட்டது. அடுத்து என்னன்னா, ஞானத்தை தருவதற்கு இடது தோளிலே அந்த சேவர் கொடியை தாங்கியிருக்கார். நான் அதில் இருக்கக்கூடிய அந்த சேவல் யாருன்னா, ஒரு காலத்தில் சூரபத்மா, ஒரு காலத்தில் சூரன், அவன் தான் அந்த சேவலாக இங்கே இருக்கான். ஞானம் பெறப்பட்டதால் அந்த நிலையை அடைந்தான். அப்போ வலது திருவடியிலே வீரத்தையும் இடது திருவடியிலே ஞானத்தையும் வழங்கக்கூடியவனாக கந்த கடவுள் இருக்கிறார். இது இரண்டும் சிவபெருமானும் உமாதேவியாரும் சேர்த்து கொடுக்கக்கூடியது. சுவாமி வீரத்தை கொடுத்து அறியாமையை நீக்குவார், அம்பிகை ஞானத்தை கொடுப்பார். அதனால் தான் ஞானசம்பந்த பெருமானை தடுத்தாட்கொள்ள வந்தபோது சிவபெருமான் தானே ஒரு கிண்ணத்திலே ஞானப்பாலை கொடுத்துருக்கலாம். அம்பிகையினிடத்தை சொல்லுகிறாள், ஞானப்பாலை ஊட்டி கொடுன்னு அம்பாளை சொல்லுவதற்கு காரணம், ஞானத்தை வழங்கக்கூடிய நிலையிலே அம்பிகை செயல்படுகிறாள். வீரத்தை கொடுத்து அறியாமையை வெற்றி கொள்வதற்கான தைரியத்தை, பலத்தை சுவாமி தருகிறார். இது இரண்டையும் ஒரு சேர முருகப்பெருமான் தருகிறார். அதனால தான் சோமாஸ்கந்த மூர்த்தமாக காட்சி தரும்போது வலது பக்கத்திலே சுவாமி, இடது பக்கத்திலே அம்பிகை, 2 பேரை தனித்தனியாக 2 பூஜை 2 சஹஸ்ரநாமம் வேண்டவே வேண்டாம், நடுவிலே இருவரும் கலந்த வடிவமாக குழந்தையாக ஞானஸ்கந்தனாக சுவாமி இருக்கார். சுப்பிரமணியராக இருந்து கொண்டு வலது திருவடியினாலே வீரத்தையும் இடது திருவடியினாலே ஞானத்தையும் வழங்கி கொண்டு இருக்கிறார்.
அதனால தான் சொல்றார், மரிமானுகந்த இளையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியாளா. சிவபூஜை செய்வதற்கான ஞானமரவை ஏற்படுத்தி கொடுத்தவர் நீ. அதை செய்து வந்ததால் என்ன ஆச்சு? அறியாமை நீங்கியது. நித்திய சிவபூஜை செய்ததால் அறியாமை நீங்கியது. அடுத்த வரியில சொல்றார், மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா. எதனாலே உன்னிடத்தை நான் வீரத்தை கேட்டு வருகிறேன்? நீதான் கையிலே கொண்டிருந்த அந்த ஒரு வேலை கொண்டு கடலை வத்த செய்தாய், ஒரு பெரிய நகரத்தை பொடிபொடியாய் விழும்படியாய் செய்தாய், மலை இருந்த இடம் தெரியாதபடிக்கு கிரௌஞ்ச மலையை சம்ஹாரம் செய்தாய். எதை விட்டு வச்ச நீ? ஒரு மலை மாறி வந்தானாம் கிரௌஞ்ச அசுரன், அவனுக்கு கிரௌஞ்சன்னு பேர். அவன் சூரபத்மாவுக்கு ஒரு விதத்துல தம்பி. சூரனுடைய முதல் அரணாக இருந்தவன் கிரௌஞ்சன். அவன் ஒரு பெரிய மலையாக காட்சி தந்தான். முருகப்பெருமான் படையோட கீழே புறப்பட்டு வந்தார். எதிரே பெரிய மலை. அந்த மலையை கடந்து போகணும். முதல்ல சைன்யம் எல்லாம் போச்சு. போனவர்கள்லாம் அங்கே போய் மயங்கி விழுந்து விட்டார். முருகப்பெருமான் வீரபாகுத்தேவரை அனுப்பினார். நீர் போய் பார்த்து வா, அந்த மலைக்குள்ள போன மயக்கம் வருதாமே, நீ போய் பார்த்து வான்னா. வீரபாகுத்தேவர் போனார். போனவர் திரும்பி வரல. முருகப்பெருமானுக்கு தெரிஞ்சிட்டு வீரபாகுத்தேவரும் மயங்கி விழுந்தார். பேரே வீரபாகு, தோல் வலிமை தான் அவருக்கு இலக்கணமே. அவரே மயங்கி விழுந்தாராம். முருகப்பெருமானுக்கு தெரிந்தது இது மாயைங்கிற அந்த வடிவம். இந்த மலை மாயை ஆகிற மலை. மாயைக்கு என்ன தன்மைன்னா மயக்கடிச்சிடும், மயங்கி விழும்படியாக செய்துவிடும். உடம்பை பார்க்கிறோம், இது மாயையின் வெளிப்பாடுன்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். எனக்கு என் பலம் இருக்கு, குறையே இல்லை, யார் துணையும் எனக்கு வேண்டாம், சுவாமியான்னு இன்னொன்று அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் உழைத்தேன், நான் சம்பாதித்தேன், நான் இருக்கிறேன். இந்த உடம்பை பார்த்து அவ்வளோ தைரியப்பட்டோம். இது க்ஷணப்பொழுதுக்கு மாறிக்கிட்டே இருக்கே. அத்தனை சேர்த்து வைத்த காசெல்லாம் கஜானால போய் பூட்டி வச்சாலும் தேவைக்கு படும்போது போய் திறந்ததை வெளியெடுக்கிறதுக்கு உடம்புல பலம் வேணுமே. அது முடியாம ஒரு காலம் போகும்போது என்ன பண்ணுவீங்க? அப்போ இது மாயையின் வெளிப்பாடு. இது என்ன பண்ணிடும்னா மயக்கடிச்சிடும். எந்த அளவுக்கு மயக்கடிக்கும்னா, சுத்தி இருக்கக்கூடியவர்களை பார்த்து கொண்டே இருப்போம். இதே மாதிரி நம்ம மாதிரி பேசினவர்கள் கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனாலும் அதை அனுபவ பாடமாக கொள்ள மாட்டோம். ஐயோ, அவர் அப்படித்தான் இருந்தார், நம்ம இப்போ இருக்கிறபடிக்கத்தான் அவர் இருந்தார் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் அடைஞ்ச நிலையை பார்த்தோம், அதே மயக்கத்துக்கு நாம் விழுந்துடக்கூடாதுன்னு நியாயத்துக்கு காப்பாற்றிக்கணும். ஆனால் என்ன பண்ணுவோம்? அந்த வயசு வரும்போது நாமும் அதே போல இருப்போம். மாயையின் வெளிப்பாடு இப்படித்தான் செயலாட்டும். அது மயக்க செய்யும். கிரௌஞ்சன் ஆகிற மலையும் மாயையின் வெளிப்பாடாக அத்தனை பேரும் மயங்கி விழும்படியாக செய்தது. முருகப்பெருமான் ஞானவேலை முதலிலே அங்கே தான் பிரயோகம் பண்ணினார். கச்சியப்பர் சொல்ற, பார்வதி தேவியாரிடத்தே இருந்து ஞான கையிலே வேலை வாங்கிட்டார், சக்தி வேலை வாங்கி கொண்டு வந்துட்டார். நாம நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு யந்திரத்தை வாங்கினோம்னா முதல்ல ஒரு நல்ல நாள் பார்த்து அதுக்கு ஒரு பூஜையை பண்ணி முதல்ல தொடங்கி வைக்கணும். பார்த்தார் முருகன் பெருமான், இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணுமே. என்ன பண்ணலாம்னா யார் மேலேயான ஏவி விடணும், இந்த வேலை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை. அங்கேருந்து புறப்பட்டு பல தலங்களையும் தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்தாச்சு. திருக்கையிலாயத்துலேருந்து புறப்பட்டார். கேதாரம், காசி எல்லா தலங்களையும் தரிசனம் பண்ணிட்டே கீழே வந்துட்டார். இது ஏதோ யுத்தத்துக்கு போன மாதிரியே இல்லை, விடுமுறையில் கோயில் யாத்திரை போனா போல இருக்கும். முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்துக்காக திருச்செந்தூர் வந்தார்னா ஒரு யுத்தத்துக்காக படையா புறப்பட்டு வந்தது. ஏதோ சிவத்தலை யாத்திரை புறப்பட்டார் போலே வழியிலே அங்கங்கே தங்கி ஒவ்வொரு திருக்கோயிலையும் தரிசனம் பண்ணி அங்கே இருந்தவர்களுக்கு அந்த தலத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி புண்ணிய தீர்த்தத்தின் சிறப்பை எல்லாம் சொல்லி விளையாட்டா நடத்தினார் அந்த யுத்தத்தை. விடுமுறைக்கு எங்கேயோ கோயில் யாத்திரை போனா போல தான் சுவாமி புறப்பட்டு வந்து திருச்செந்தூருக்கு வந்தார். அப்படி வர வழியிலே இந்த மலைத்தான் முதல் எதிரி. பார்த்தார் வீரபாகு, ரொம்ப நாளா இந்த கையில வேலை தூக்கிட்டே வரேன், இது எப்படி வேலை செய்யணும்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அம்மா அன்பா கொடுத்த வேல் இது, இந்த மலை பேரில் முதல்ல எரிஞ்சு பார்த்து விடுவோமே, மலை தானே போனா போகட்டும்னு முதல் யுத்தம், முதல் சம்ஹாரம் ஒரு மலையின் பேரிலே ஏவி விட்டார். போய் அந்த வேலின் நுனிப்பட்ட மாத்திரத்தில் கிரௌஞ்ச மலை பொடி பொடியாய் விழுந்து கற்குவியலாய் கீழே போச்சான். முதல் எதிரியாக இருந்த கிரௌஞ்சனை தகர்த்தார். கடைசியா என்ன பண்ணார்னா, சூரபத்மன் அந்த கடலின் அடியிலே போய் ஒளிந்து கொண்டான். அந்த வேலை விடுத்தார், கடலை வற்றி போகும்படியாக செய்தார். வரக்கூடிய பிரச்சனை கடல் ஆழத்துக்கு நம்மளை இழுத்துக்கிட்டு போனாலும் சரி, மலை உயரத்துக்கு இருந்தாலும் சரி, ரெண்டையும் பொடி பொடியாய் வீழ்த்தவும் வற்றி போக செய்யவும் ஸ்தைரியத்தை முருகன் கை வேல் காட்டி கொடுக்கும். முதல் சம்ஹாரம் மலையை பொடித்தது. கடைசியா வேல் பிரயோகம் எங்கன்னா கடலை வற்றச் செய்தது. கடலோ மலையோ, இந்த உயரமோ அந்த ஆழமோ, முருகன் திருக்கை வேல் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கக்கூடியது. அதைத்தான் காட்டி கொடுத்தார் 2 சம்ஹாரங்களினால். மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீரா. மலையெல்லாம் அப்படியே ஒண்ணுமில்லாமல் பொதிந்து விழும்படியாக செய்தாய். மலை மாவு, மாவுன்னா மாமரம். காஞ்சிபுரத்தை மாவடின்னு சொல்லுவோம், கச்சி ஏகாம்பரநாதர் கோயிலை மாவடின்னு சொல்லுவோம். மாமரத்திற்கு மான்னு பேர். அந்த மா கடைசியா மாமரமாத்தானே நின்னான்.
அதையும் தீர்த்து அலை வேலை அஞ்ச, அலைகடல் ஒவ்வொரு அலையும் பயந்ததாம் அந்த வேல் வந்தபோது, அந்த வேல் விட்ட வேகத்தில் அப்படி மலைகளையும் அலைக்கடலையும் ஒரு சேர பொடித்தும் வற்றவும் போகச் செய்யும் தைரியம், அந்த தன்மை முருகப்பெருமானுக்கு மட்டுமே இருந்தது. அதை செய்தவன் நீதானே. அப்ப வீரத்தை 2 வரிகளால் சொல்லிட்டார். சிவபூஜை செய்வதற்கு உன்னிடத்தே தான் பயின்றேன், அதனால் வந்த வீரம் அடியேனுடைய அறியாமை முதலிய மலங்களை தீர்த்தது. அடுத்து கடைசி வரியில சொல்றார், அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. வீரத்தை 2 வரியில சொன்னார். வீரத்தினாலே அறியாமை நீங்கிட்டா என்ன ஆகும்னா ஞானம் வரும். அப்ப ஞானத்தை கொண்டாடணுமே. அறியாமை நீங்கிய போது ஞானம் பெறப்பட்டேன், அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. முருகனுடைய 2 திருவடிகளிலே வேண்டி இருக்கணும். எப்படி வேண்டி இருக்கணும்னா அறிந்து வேண்டி இருக்கணும். அந்த அறிதலும் எப்படி இருக்கணும்னா அறிவால் அறிந்து இருக்கணும். ரொம்ப பேர் ஒரு பக்தி, ஒரு ஸ்ரத்தை, கோயில் வழிபாடு இதெல்லாம் எடுத்துக்கிறோம், ஒரு ஆர்வத்தினாலே செய்கிறோம். அத்தனை பேருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கே. இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்கும்னு சொல்கிறான், குறைஞ்சபட்சம் அதுக்காக போகிறோம். தப்பே இல்லை, அவசியம் செய்யணும். ஆனால் அப்படி திருக்கோயில்களுக்கு போகும்போது கோயில்களுக்கு என்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விதிகளை கடைபிடித்து செய்யும் போது அந்த கோயில் தரிசனம் பலனை பெற்றுத்தரும். நாம கேட்கிறாங்க, இந்த கோயிலுக்கு போன்னு சொன்னாங்க, அந்த கோயிலுக்கு போன்னு சொன்னாங்க, சொல்லாத கோயில் இல்லை, போகாத இடம் இல்லை, எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு, இது எதுவுமே நடக்கலையேன்னு சொன்னா, கோயில் தரிசனத்திற்கென்று இருக்கக்கூடிய விதிகளை மீறி செயலாற்றும் போது அந்த தரிசனம் வியர்த்தமாய்த்தான் போய் முடியும். வியர்த்தமாய்த்தான் போய் முடியும். ஏதோ ஒரு கிராம கோயிலுக்கு போறோம், சுவாமி தரிசனத்துக்குன்னு போறோம். அந்த கோயிலில் போயிட்டு இருக்கக்கூடிய உபசன்னதியில யாரோ ஒரு பைரவர் சன்னதிக்கு போய் அர்ச்சனை பண்ணி யாரோ சொல்லிட்டாங்க. நாம போனோம், அந்த நேரத்துக்கு சிவாச்சாரியார் சன்னதியில் இருந்தார், மூலஸ்தானத்தில் இருந்தார். நமக்கு எதுவானாலும் உடனே நடக்கணுமே. அதுவும் கோயில் மாதிரி வந்துட்டுன்னா உடனே நடந்துடும். நமக்கு வேலையாகணும்னு ஒருத்தருடைய அலுவலகத்துக்கு போனோம்னா அவன் 4 நாள் இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொன்னான்னா சிரமம் இல்லாமல் அத்தனை நாளும் போவோம். இன்னைக்கு வந்துட்டீங்களா, 2 நாள் கழிச்சு வாங்கன்னா திரும்ப 2 நாள் கழிச்சு போவோம், கவலைப்பட மாட்டோம். கோயிலுக்கு வந்தால் மட்டும்தான் நான் வந்துட்டேன் உடனே தரிசனம் ஆகணும், நான் வந்துட்டேன் என்னை முன்னாடி விட்டுடும், நான் வந்துட்டேன் எனக்கு பிரசாதம் கொடுத்துடும். கோயிலில் மட்டும்தான் அந்த ஆணவ மலம் நம்மையும் மீறி அப்படி செயல்படும். ஒரு 100 ரூபாய்க்கு சீட்டு வாங்கியிருப்போம். நான் 100 ரூபாய்க்கு சீட்டு வாங்கிட்டேன், நான் ஏன் 1 மணி நேரம் நிற்கணும்? நான் 100 ரூபாய்க்கு சீட்டு வாங்கிட்டேன், நான் ஏன் 1 நிமிஷம் தான் தரிசனம் பண்ணணும்? அத்தனை அங்கே தான் வரும். ஆணவ மலம் இங்கே தான் வந்து வேலை செய்யும். எங்கே அது வெல்ல வேண்டி நாம் வேண்ட வருகிறோமோ அங்கே தான் செய்யும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, அந்த இடத்துல அந்த ஆச்சாரியர் இல்லை, அந்த சிவாச்சாரியர் அங்கே இல்லை, கோயிலில் சன்னதியிலே இல்லைன்னா கவலையே படுவதில்லை. நாமே போகிறோம், எந்த பூ நமக்கு கொண்டு வந்தோமோ அந்த பூவை கொண்டு போய் சுவாமிக்கு நாமே சாத்திடுறோம். பக்கத்திலே கல் இருந்தால் தேங்காயை உடைச்சிடுறோம், நாமே வச்சு முடிஞ்சா ஒரு தீபாராதனையும் பண்ணிட்டு வந்துடும். இது முட்டை முழுசும் ஆகமங்களுக்கு மீறிய செயல். ஒரு காலத்திலும் ஆச்சாரியர்களுக்கான பணியிலே பக்தர்ங்கிற பேரில் போயிருக்கக்கூடிய நாம் ஈடுபடவே கூடாது. அதை விடவும் நம்முடைய ஆலய தரிசனத்தை வியர்த்தமாக்கக்கூடிய காரியம் மற்ற எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு வேலைக்காக நம்ம எங்கேயோ போனோம்னா அந்த நிறுவனத்திற்குன்னு ஏதோ சில நியதிகள் இருக்கும். இந்த மாதிரி தான் உடை உடுத்தி வரணும்னு சொல்லுவாங்க. கல்லூரியிலே பேராசிரியர் பணி, அடியனுக்கு வீட்டில் வேட்டி உடுத்தி தான் பழக்கம். ஆனால் அந்த கல்லூரியிலே ஒரு விதி வச்சுருக்காங்க. என்ன விதின்னா, இங்கே வரக்கூடியவர்கள் இப்படித்தான் உடை உடுத்தி வரணும்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி கேட்காம உடனே அதுக்கு நான் மாறிடுவேனே, அங்கே நான் சண்டையாக போடுறேன். எனக்கு இதுதான் சௌகரியம், எனக்கு இதுதான் பழக்கம், ஏன் நான் இப்படி வரக்கூடாதா? அந்த கேள்வி அங்கே வரும். ஆனால் கோயிலில் அந்த சன்னதியிலே அர்ச்சக சுவாமி தான் பூஜை பண்ணணும்னு சொன்னால் மட்டும், அது என்ன அவங்க மட்டும்? யார் சொன்னா? சுவாமி உங்ககிட்ட சொன்னாரா, அவங்க கிட்ட சொன்னாரா? இந்த கேள்வி முழுக்க அங்கத்தான் வரும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஆணவ மலம் சந்நிதி வரையில் வேலை செய்யும், சுவாமி சந்நிதி வரையில் ஆணவ மலம் வேலை செய்யும். அது நம்மை கபலீகரம் செய்வதற்காகவே அங்கேயும் நின்றுட்டு இருக்கு வாசல்ல. தயவு செய்து கோயில் விதிகளுக்கு உட்பட்டு செய்யக்கூடிய தரிசனத்தை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். கோயில் தரிசனம் அதற்கென்று வகுக்கக்கூடிய இலக்கணத்திலிருந்து மீறி போய்விட்டால் அந்த தரிசனம் வியர்த்தம், அதனால் பிரயோஜனம் சற்றும் கிடையாது. உடனே நாம் என்ன யாரெல்லாம் பேசி கொண்டு வருவோம்னா, கண்ணப்ப நாயனாருக்கு இல்லாத பக்தியா? கண்ணப்ப நாயனார் செய்யலையா? அவர் செய்தாரே, இவர் செய்தாரே, கேள்வி வரும். வாஸ்தவம் தான். கண்ணப்பர் தானே போய் காட்டிலே கண்டடைந்த ஒரு சிவலிங்கத்திற்கு பூஜை பண்ணினார். அந்த கண்ணப்பர் அந்த லிங்க திருவுருவிலே ஒரு க்ஷணப்பொழுது ஒரு துளி ரத்தம் சிந்திய போது, அந்த திருக்கண் மலரிலே ஒரு க்ஷணப்பொழுது ஒரு துளி ரத்தம் சிந்திய போது அடுத்த க்ஷணத்திற்கு யோசிக்காமல் தன் கண்ணை பிடுங்கி அப்பினார். அதே மாதிரி செய்யறதுக்கு ஒருவேளை நமக்கு ஒரு தைரியம் இருந்ததுன்னா
கண்ணப்பர் செய்த மற்றைய செயல்களிலும் செய்யலாம். கண்ணப்பரை ஒப்பீட்டுக்கு கொண்டு வந்தோம்னா, நாயன்மார் பெருமக்களை ஒப்பீட்டுக்கு கூட்டி வந்தீர்கள் என்றால், அவர்கள் செய்த மற்றைய செயல்களையும் நீங்கள் செய்வதற்கு தைரியமாக இருந்தால் இதையும் செய்யலாம். அவ்வளவுதான். அதை தவிர நம்முடைய அளவுக்குட்பட்ட சக்தியோடு கூட அளவுக்குட்பட்ட ஞானத்தோடு பெருமானை அணுகும் போது, பெருமானே திருவாய் மலர்ந்தருளிய ஆகமங்கள் முடிந்த முடிவு, அந்த ஆகமங்கள் விதியை வகுத்தவன் எம்பெருமான். அந்த விதியை நான் மீறும் போது எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு உகப்பில்லாத காரியத்தை செய்கிறேன். எம்பெருமான் விதித்த விதியை முழுவதுமாக மீறுகிறேன். இன்னும் அழுத்தி சொல்லணும்னா சிவத்ரோகம் செய்கிறேன். அவ்வளவுதான். சிவத்ரோகத்தை சிவாலயத்திலே செய்துவிட்டு அந்த ஆலய தரிசனத்தினாலே பயன் கிடைக்கலையே, 21 வாரம் அங்கே போய் செய்தா இதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க, நடக்கலையேன்னா விதியை மீறிய பிறகு பலனை நான் எப்படி கேட்டிருக்க முடியும்? குறைந்தபட்ச விதி ஆலயத்திலே ஆச்சாரியர் பெருமக்களை முன்னிட்டு தரிசனம் செய்வது. உபச்சாரத்திற்கு எதையோ கொண்டு வந்திருக்கோம், உபகாரத்திற்கு ஏதோ ஒரு பழம் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம், ஒரு முழம் பூ வாங்கிட்டு வந்திருக்கோம்னா அவர் வருந்தனையும் காத்திருந்து வழங்குவது தான் நமக்கான விதி. அவர் இல்லை கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஏன் நான் சாத்தக்கூடாதா? கூடாது. கேள்வியாக கேட்டால் கூடாது, அவ்வளவுதான். நாம அந்த கோயில் எந்த விதிக்குட்பட்டு நடக்குதோ அந்த விதியை நம்பித்தான் இங்கே வந்திருக்கிறேன் என்றால் விதியை முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டியது, அவ்வளவுதான். இதை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் சுவாமி சந்நிதியிலே சொல்லுவேன், சிவத்ரோகிகள். அந்த துரோகத்தை செய்வதற்கு நம்ம மனம் உவந்து வந்ததுன்னா செய்துவிட்டு அதற்கான பலாபலனை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். இருக்கட்டும். அப்போ அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும், அருணகிரியார் அதைத்தான் வலியுறுத்தி சொல்றார். நீ வழங்கிய ஞானோபதேசத்தின் மூலமாக உன் தன்மையை அறிந்து கொண்டு உன்னுடைய திருவடிகளிலே இறைஞ்சும் அடியார்களுக்கு அழுத்தி சொல்ற. சமீப காலங்களிலே சஷ்டி விரதம் ரொம்ப பிரபலம் அடைந்திருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்ப்பவர்கள் அத்தனை பேரும் சஷ்டி விரதம் சஷ்டி விரதம்னு சொல்றாங்க. ஆனால் அந்த விரதத்திற்கான பத்ததியை யார்கிட்டே கேட்டீர்கள் என்று சொன்னால், இணையதளத்திலே யாரோ ஒருத்தர் உபதேசம் பண்ணார், யூடியூப் தளத்தில் இந்த மாதிரி ஒரு அம்மையார் சொன்னார், இது தான் வந்து நிற்குது. 6 எலுமிச்சம்பழத்தை ஏற்றுறது, 6 வெத்தலையை போடுறது, இப்படி கோலம் போடுறது, அங்கே மாற்றி வைக்கிறது. தயவு செய்து இது போன்று வழியல்லா வழிகளிலே மயங்கி விழ வேண்டாம். அப்படி ஒருவேளை சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கணும்னு ஆசை இருந்தால் அதற்குன்னு உங்கள் ஊரில் ஒரு சிவன் கோவில் இருந்து அங்கே ஒரு சிவாச்சாரியா இருந்தாருன்னா அவர்கிட்ட கேளுங்க, என்ன விரத பத்ததி, சஷ்டி விரதத்துக்கு என்ன விரத பத்ததி? இல்லை யாரான ஒரு ஒரு சைவாச்சாரியர்கள் இருந்தாங்கன்னா அவர்கள்ட்ட கேட்டு தெரிந்து, பெரியவர்களிடத்தை கேட்டு தெரிந்து, இல்லை ரொம்ப உத்தமம் உங்கள் வீட்டில் பெரியவர்கள் எதை கடைபிடித்தார்களோ அதை கடைபிடித்து வருவது. வெத்தலைக்கு மேலே விளக்கேற்றுறது, வெத்தலைக்கு கீழே விளக்கேற்றுறது, வெத்தலையை கவுத்து போட்டு விளக்கேற்றுறது, அகலை இப்படி வச்சு ஏற்றுறது, அகலை இந்த மாதிரி தயவு செய்து இது போலே. ஏன்னா ஒரு தீப பிரதிஷ்டைங்கிறது சாமானிய விஷயம் இல்லை. வீட்டில் ஏற்றுற ஒரு விளக்கு நாம் அதை ஏதோ ஒரு விளக்குத்தானே ஏற்றினோன்னு ஏற்றிடலாம். அந்த தீபம் பிரதிஷ்டை, அதில் சுடர்விடக்கூடியது சிவமே அங்கே சுடராக இருக்குன்னு பாவிக்கிறோம். கண்ணா பின்னான்னு திசையில் எல்லாம் அதை வைத்து பார்க்கும்போது கூடாத தெய்வங்கள் ஆவாகனம் ஆகலாம், வரக்கூடாத சில சக்திகள் அங்கே வந்து சேரலாம். அதனுடைய தாக்கம் நம் பெயரிலே அதீதமாக இருக்கும். உத்தம காரியம் பெரியவர்கள் எதை செய்து வந்தார்களோ அதை அப்படியே பின்பற்றி வருவது. கொஞ்சம் வசதி வந்துருச்சு, நான் கொஞ்சம் விஸ்தாரமாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா அதற்கான அதிகாரிகளை அடைந்து அவர்களிடத்தை கேட்டு செய்வது உத்தமம். சமீப காலங்களில் பாராயணம் எல்லாம் செய்வது ரொம்ப உத்தமம் தான். திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம், திருமுருகாற்றுப்படை பாராயணம் பண்ணலாம், அனுபூதி அலங்காரம் அந்தார் எல்லாம் இருக்கு. சமீப காலத்திலே வேல்மாறல் பாராயணம் ரொம்ப பிரசித்தியாகி வருகிறது. யாரை பார்த்தாலும் வேல்மாறல் பாராயணம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வேல்மாறல் இவ்வளவு பிரசித்தமாக இருந்ததா? பெரியவர்கள் அதை பாராயணத்துக்கு கொண்டிருந்தார்களா? கொண்டிருப்பார்கள், ரொம்ப சிலர் கொண்டிருந்தார்கள். காரணம், வேல்மாறல் அருணகிரி பெருமான் பாடிய வேல் வகுப்பை மாற்றி வைத்து எழுதப்பட்ட ஒரு ரகசியமான ஸ்தோத்திரம். அதற்கு அதிகாரி நியமங்கள் ரொம்ப துல்லியமாக கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கு. வேல்மாறல் பாராயணத்தை ஆச்சாரிய முகேன உபதேசம் பெறாமல் செய்யக்கூடாதுங்கிறதை விதியாகவே கடைபிடித்து வந்தார்கள். கொஞ்சம் நினச்சி பாருங்க, அனுபூதி அலங்காரம் அந்தாதி இதையெல்லாம் ஒலிப்பேழைகளாக பாடி வீடுதோறும் ஒலிக்க செய்தவர்கள் வேல்மாறலை எடுக்கல கையில். தயவு செய்து புதிதாக வரக்கூடிய நியமங்களை அதிகாரமில்லாதவர்கள் சொல்லதையெல்லாம் கேட்டு உத்தியோகம் பண்ணுற இடத்துல யாரோ செய்தார்கள் நானும் செய்தேன் இது போலெல்லாம் விழாமல் நம் வீட்டில் பெரியவர்கள் எதை கடைபிடித்து வந்தார்களோ அதை செய்து வாருங்கள். ஏதான புதுசாக செய்யணும்னு ஆசைப்பட்டால் அதற்கான அதிகாரிகளை அடைந்து ஆச்சாரியர்களிடத்தை கேட்டு அவர்களுடைய நியமனத்தோடு செய்துவார்கள். அதைத்தான் அருணகிரியார் வலியுறுத்தி சொல்றார். அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. முருகப்பெருமான் இடர் களைவார்.
திருவடிகளிலே போய் அந்யதாசரணம்னு நாஸ்தின்னு போய் விழறவர்களே, எனக்கு வேற பற்றில்லே முருகான்னு திருவடிகளை பற்றி கொள்பவர்களுக்கு சர்வ நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவார். மாற்று கருத்தே இல்லை. யாருக்குன்னா அறிவால் அறிந்து இருதாள் இறைஞ்சுபவர்களுக்கு. அறியாமையை நீக்கக்கூடிய பெருமானவர். அங்கே போய் அகங்காரத்தோடு அந்த திருவடியை அடைந்தால் அது வழி இல்லை. ஆணவ மலத்தோடு அதை தீண்டணும்னு போனோம்னா அது அறிவில்லை, அறிந்து செய்யக்கூடிய செயல் இல்லை. அதைத்தான் வலியுறுத்தி சொல்றார். அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியார்களுக்கு இடைஞ்சலை களைவாய், அழகான செம்பொன் மயில் மீது அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. அழகான செம்பொன் மயில் மேலே அமர்ந்து சீரலைவாய் தலத்திலே விரும்பி உரையக்கூடிய பெருமானே, உன்னுடைய 2 திருவடிகளிலும் குறையாத அன்போடு நான் அடியேன் இருக்கும்படியும், காலமெல்லாம் முடிந்து போய் தனித்து நான் துன்பப்படும் போது குறை தீர வந்து குறுகி இருந்து அருள வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து பாடுகிறார் இந்த திருப்புகழிலே. நிறைவாக ஒரு திருப்புகழின் சில பகுதிகளை பார்ப்போம். எல்லோரும் கேட்டு அனுபவித்திருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான திருப்புகழ். அருணகிரிநாத பெருமானுக்கு வெவ்வேறு தலங்களிலே முருகப்பெருமான் வெவ்வேறு அனுபவங்களை வழங்கினார். திரு ஆவினன்குடியிலே குழந்தை வேலாயுத சுவாமியான அந்த பெருமான் அவருக்கு ஜபம் செய்வதற்கு ஜபமாலை வழங்கினார். வயலூர் பெருமான் தான் இருக்கக்கூடிய திசையை அவருக்கு காட்டி கொடுத்தார். விராலிமலைக்கு செல்லும்படியாக பணித்தார். இப்படி பல தலங்களிலே முருகப்பெருமான் வெவ்வேறு அனுபவங்களை வழங்கி அருளினார். திருச்செந்தில் திருத்தலத்திலே செந்திலாதிபன் ஞானஸ்கந்தனாக விளங்குவதாலே சிவபெருமானுடைய ஞானானந்த தாண்டவத்தை செந்திலம்பதியிலே அருணகிரி பெருமானுக்கு வழங்கினார். முருகப்பெருமான் அந்த பிரகாரத்தில் எல்லாம் ஆடி ஆடி காண்பித்து மகிழ்வித்தாராம் அருணகிரி பெருமானை. நடராஜ தத்துவம் சைவ ஆகமத்திலே ரொம்ப உயர்ந்த நிலையிலே வைத்து போற்றப்படுகிறது. காரணம், சிவபெருமான் தான் ஞானமூர்த்தமாக இருக்கக்கூடிய தன்மையை வெளிப்படையாக காட்டக்கூடியது நடராஜ வடிவம். அதனால் தான் நடராஜ பெருமானுடைய வடிவத்திற்கு ஒரு சிறப்பு சொல்கிறோம். அந்த தாண்டவத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பை முருகப்பெருமானும் செய்து காண்பித்தார். அருணகிரிநாதருக்கு திருச்செந்தூர் தலத்திலே ஞானானந்த தாண்டவம் ஆடி காண்பித்தாராம். அருணகிரிநாதர் கொண்டாடினார். ஆட ஆரம்பித்தான் முருகப்பெருமான். ஆடணும்னா ஜதியெல்லாம் திருவடியில் தானே இருக்கு. ஆடிக்கொண்டிருந்த அந்த பிஞ்சு பாதங்களை முதல்ல பார்த்தாராம். எத்தனை அழகான பாதங்கள்! அதுலேருந்து பிரணவ மந்திரம் வந்ததே. சாதாரணமாக நாம் ஆடும்போது காலிலே சலங்கை கட்டி கொண்டு ஆடுவோம். தண்டை அணிந்து கொள்ளலாம், கிண்கிணி அணிந்து கொள்வார்கள், கொலுசு அணிவார்கள். நாம் ஆடினோம்னா அதுலேருந்து கிண்கிணி சப்தம் வரும். முருகப்பெருமான் ஆடினார்னா அப்போ சப்தம் வந்தது. என்ன சப்தம்னா பிரணவம் ஒலித்ததாம். பிரணவ மந்திரம் அங்கே சப்தமாக பீஜமாக புறப்பட்டு வந்ததாம். அந்த கிண்கிணிகளை பார்த்தார். தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்ச. அந்த திருவடிகளை பார்த்தபோது காலிலே அணிந்திருந்த தண்டை, வெண்டயம்னு சொல்லக்கூடிய கொலுசு, கிண்கிணி, சதங்கை, சிலம்பு, இத்தனை அணிகள் காலில் அணிந்து கொண்டிருந்தான். ஒவ்வொன்றும் வெவ்வேறு அணிகலன்கள், ஒவ்வொன்றும் வெவ்வேறு அணிகலன், ஒவ்வொன்றுத்துக்கும் இலக்கணம் வேற, வடிவம் வேற, அதுலேருந்து எழுப்பக்கூடிய ஒலி வேற. இத்தனை அணிகலன்களும் திருவடியிலே அணிந்து கொண்டான் முருகப்பெருமான். அப்படி பார்த்து கொண்டே இருந்தார் அருணகிரியார். திருவடிகளிலே ஒரு சிலம்பு இருந்தது, அது ஆடித்தான். நாம் ஆடினோம்னா அது ஏதோ ஆடித்து குலுக்கியது, அதுலேருந்து சப்தம் வந்ததுன்னா அந்த சிலம்பு முருகப்பெருமானுடைய காலோடு உரசிய போது, ஒவ்வொரு முறை முன்னும் பின்னும் போய் வந்தபோது அந்த பிஞ்சு பாதங்களை முத்தமிட்டது போல இருந்ததாம் அருணகிரியாருக்கு. அணிந்திருந்த சிலம்பு முத்தமிட்டதாம். சிலம்பு முத்தமிடுமான்னா முருகப்பெருமானுடைய திருக்கால் சிலம்பு வேதங்கள். வேதங்களைத்தான் பெருமான் தன் திருவடிகளிலே சிலம்பாக அணிந்து கொண்டிருக்கிறான். அந்த வேதங்கள் முருகப்பெருமான் திருவடியை பழகி பழகி சிவந்தன, உரசி உரசி இருந்தன. வேதங்கள் எங்கே இருக்குன்னா சுவாமி திருவடியில் இருக்கு, அவ்வளவுதான். அதுதான் சிலம்பாக அணிந்திருந்தது. அந்த வேத துவனிதான் சிலம்பிலிருந்து புறப்பட்ட துவனியாம். தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்ச. அது ஒலி எழுப்பல. இத்தனை ஆபரணங்களும் உன் திருவடியிலே திருவடியை முத்தமிட்டு கொஞ்சிக் கொண்டிருந்தன. கொஞ்ச நின் தந்தையினை முன்பறிந்து இன்ப உரி கொண்டு நல் சந்தோடம் அணைந்து நின்று அன்பு போல. அப்பா ஆசைப்பட்டு கேட்டபோது ஆசையோடு வந்து அவரை அணைத்து கொண்டு மகிழ்வித்தாயே முருகா, அந்த அன்பு போலே அடியேனுக்கும் தோளிலே கடம்ப மாலை அணிந்து, மார்பிலே அழகான சந்தனம் நறுமணம் மிகுந்த சந்தனம் அணிந்து கொண்டு, தலையிலே நவமணி பொதித்த கிரீடம் அணிந்து கொண்டு, கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ. 6 திருமுகங்களும் 12 திருக்கரங்களும் 18 திருக்கண்களும் குளிர குளிர அடியேனை பார்க்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு 12 கரங்கள், திருக்கண்கள் 18 கண்கள் சொல்லியிருக்கு. நாம் 12 கண்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை,
முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானைப் போலே 3 கண்கள் உண்டு. முகத்திற்கு 3 கண்கள்னா 18 திருக்கண்கள். 18 கண்களோடும் அடியேனை நோக்க வேண்டும்னு சொல்லி அந்த ஞானானந்த தாண்டவத்தை செந்திலம்பதியிலே தரிசித்ததை பாடித் தருகிறார் இந்த திருப்புகழால். இப்படி அருணகிரிநாத பெருமானுக்கு திருச்செந்தூர் தலத்திலே வாய்த்த அனுபவங்களுக்குள்ளே உன்னுடைய திருவடிகளை இறுக பற்றிக் கொள்கிறேன், ஒரு திருவடியால் வீரத்தையும் மற்றொரு திருவடியால் ஞானத்தையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கேட்டுக்கொண்ட பிரார்த்தனைக்கிணங்க திருச்செந்தூர் திருத்தலத்திலே முருகப்பெருமான் ஞானானந்த தாண்டவம் ஆடி காண்பித்து அந்த தாண்டவத்தின் வெளிப்பாடாகவும் வேதத்வனியே வெளிப்பட்டு வந்தது. அந்த வேதத்தால் அடியேனை தீண்டி ஞானோபதேசம் வழங்கி ஞான நிலையிலேயே இருக்கும்படியாக செய் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு திருச்செந்தூர் திருப்புகழிலே பல்வேறு அனுபவங்களை சுவையோடு கூடி அருணகிரி பெருமான் பொதித்து வைத்திருக்கிறார். அதிலே ஒரு 3-4 பாடல்களிலிருந்து சில பொருட்களை இன்று மாலை வேளையிலே முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அதை நல்கிய திருக்கோயில் நிர்வாகஸ்தர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு கேட்டவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் நோக்கக்கூடிய ஸ்கந்தசஷ்டி விரதத்தின் விரதபுண்ணியத்தை முருகப்பெருமான் மனமுவந்து வழங்க வேண்டும். அத்தனை பேருடைய சங்கல்பமும் மிகச்சிறப்பான முறையிலே நிறைவேற வேண்டும் என்பதை எல்லோர் சார்பாகவும் முருகப்பெருமான் திருவடிகளிலே பிரார்த்தனையாக வைத்து நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. வான்முகில் வழாது பெய்க, மலிவரம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அனங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த திரு மருசுவரின் தலைவாணன் அவர்களுக்கு திருப்பூர் சார்பாகவும் அரங்கவான சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Basically. Okay.
கேட்க முடிஞ்சதான் தெரியல, சொல்லிட்டேன். போர்மானவளுக்கு அழுத்தியே சொல்லிட்டேன், சிவத்ரோகம்னே சொல்லிட்டேன். இல்லைன்னா சிவத்ரோகம்னு சொல்லிட்டேன். தெரியும் பாருங்க. Five minutes. மைண்ட் சேவத்துக்கு ஆளவட்டம் சீரியஸ் சிறப்பு தரிசனம் கட்டணம் எங்கே படிக்கணும்? எங்கே உனக்கு இல்லை, நீயே ஒரு சிறப்பு கேட்டெல்லாம் போடுறீங்க. ஏன்டா போட்டே இருக்கீங்களா? எல்லாரும் போகிறாங்க. பேசி முடிச்சுட்டேன். உங்கள் பெரியப்பா வரல. அவன் தான் நான் எப்போ கூப்பிட்டேன், எப்போ வரீங்க? கூப்பிட அவன் கூட வருவான்டா. உங்களை எப்போ கூப்பிட்டேன்? நான் கூப்பிடுறேன். நான் கூப்பிட்டாக்கா என் வயசு தெரிய மாட்டேங்கான்னு நான் தான் கேட்பேன். முன்னாடி லெவலில் என்ன முடியாது.